சோலை கிளியவள் தூயனர் பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விண்ணுளாரிலும் சீரியரும் அப்பிரதிம பிரபாவம் கொண்ட ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்து ஆண்டாளும் அழகரும் என்ற தலைப்பில் விண்ணப்பிக்க நியமித்தபடியால் அவரது திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியனுடைய கிருதஜ்ஞதை தெரிவித்து அடியன் யதாமதி விண்ணப்பிக்கிறேன். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். சீதா பிராட்டியின் விவாகத்தின் பொழுது ஜனக மகாராஜா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மே சுதா என்று சொல்கிறார். அவர் ஒரு கர்மயோகி. நான் எனது அதில் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. வைராக்கிய சீலர், எல்லாவற்றையும் துறந்தவர். அங்கே என்னுடைய பெண் என்று சொந்தம் கொண்டாடுகிறார். ஒரு சமயம் மிதலை தீப்பற்றி எரிந்துதான். அப்பொழுது சொல்கிறார், என்னுடையது என்று எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ஜனகர் முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனகர்கள் ஆண்டு வந்தார்கள் இல்லையா, அது அவர்களது சொத்து. என்னோடது என்று எது இருக்கிறது நான் சொந்தம் கொண்டாடுவதற்கு? மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதக்யதே, என்னோடது என்று எதுவும் இல்லையே என்று இருக்கக்கூடிய ஒரு வைராகிய சீலர் பிராட்டியின் விவாகத்தின் பொழுது மமசுதா என்று சொன்னார், என் பெண் என்று சொன்னார். அதே போலத்தான் இங்கு பெரியாழ்வாரின் பெண் பிள்ளை ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாருக்கு ஒரு மகள் தன்னை உடையேன் என்று அப்படி ஆசையோடு இருக்கக்கூடியவர். எப்படி ஜனகரும் பெருமாளுக்கு மாமனார் ஆனது போல பெரியாழ்வாரும் மாமனார் ஆனார் இல்லையா? அப்படி அவரும் ஒரு மகள் என்று சொன்னார், இவளும் ஒரு மகள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த 5 குடிக்கே ஒரு கீர்த்தியை உண்டாக்கினார். சீதா பிராட்டி அந்த ஜனக குலத்துக்கு கீர்த்தியை உண்டாக்கினது போல அதே பூமி பிராட்டி தானே சாக்ஷா க்ஷமாம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் 5 குடிக்கு ஒரு சந்ததியாக இருந்து இந்த குலத்துக்கும் தொண்டர் குலத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் கீர்த்தியை உண்டாக்கி கொடுத்தால், அது மட்டும் இல்லை, நம் போன்ற ஒரு ஜீவராசிகள் எல்லாம் எப்படி எம்பெருமானை அடைய வேண்டும் சுலபமான மார்க்கத்தை காட்டி கொடுத்தவள் தாயார். திருப்பாவையில் தத்துவ தர்ஷி வச்சனமாக கொடுத்தால், இந்த நாச்சியார் திருமொழியில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அதாவது நம்முடைய சொரூபம் என்ன, அனன்யார்க சேஷத்துவம், இந்த ஆத்மாவின் தன்மை என்ன, இதைத்தான் இந்த நாச்சியார் திருமொழி முழுவதுமே நமக்கு காட்டி கொடுக்கிறார். எம்பெருமான் சொரூபம் என்ன, ஜீவாத்மாக்களின் சொரூபம் என்ன, இந்த ஜீவாத்மாவின் சொரூபம் எப்படிப்பட்டது, இது எதை அடைய வேண்டும், இதுதான் நாச்சியார் திருமொழிக்கு ஒரு உயர்ந்த விஷயம். பொதுவாக பார்த்தோமானால் ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியில் எம்பெருமானிடம் மையல் கொண்டு இருக்கிறாள், காதல் கொண்டு இருக்கிறாள், கண்ணனுக்கே அமது காமம் என்று அவனிடம் காமம் கொண்டு இருக்கிறாள். இது சாத்தியமா, இது முறையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். சில பேருக்கு அதோட தாத்பரியம் புரியாததுனால சந்தேகம் வரலாம். இது என்னன்றத முதல்ல இந்த தாத்பரியத்தை, இது தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த சந்தேகமே வராது. ஏன்னா லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், ஒரு ஸ்திரீ பிராயம் என்று சொல்லுவோம். எம்பெருமான் புருஷோத்தமன், அவன் ஒருவன் தான் புருஷன். அப்போ அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம் போன்ற எல்லா ஜீவராசிகளும் நம்முடைய ஆத்மாவை அவனிடம் சமர்ப்பிக்கணும். இந்த ஆத்மா தான் அவனுக்கு, இந்த ஆத்ம தத்துவம் என்னன்னா எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதாவது யானும் நீ என் உடமையும் நீயே என்று ஆழ்வார் சாதித்ததுபடி நாமெல்லாம் எம்பெருமானின் சொத்து. அதனால லோகத்தில் அவன் ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சொத்துக்கு உடையவனாக இருப்பவன் அவன். அதனால்தான் சுவாமி என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட சொத்துக்கு உரியவனாக இருப்பவனுக்கு சொத்தை பாதுகாக்கவும் அவனுக்கு தான் உரிமை இருக்கிறது. நம்மது என்று எதுவும் இல்லாததனால் இந்த ஆத்மா அவனுக்கே என்று இருக்க வேண்டும். அவனை விட்டு மற்றவருக்கு அது தாசனாக இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான தாத்பரியம். இப்படி சொல்லும் பொழுது இதை ஆண்டாள் நாச்சியார் இந்த நாச்சியார் திருமொழியில் காட்டுகிறாள். இப்போ பகவான் அப்படின்னு சொல்கிறோம், பரமாத்மா என்று சொல்கிறோம், ஸ்ரீமன் நாராயணன்.
அப்படின்னு சொல்லச்ச அவன் பரமாத்மா, நாம எல்லாம் ஜீவாத்மாக்கள்ன்றது தெரியும். இப்போ அவனோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சுவாமித்வ, சேஷித்வ, ஆத்மத்வ, பும்ஸ்வாத்யாகா சுவாமினோ குணாகா என்று நமக்கு பிரமாணங்கள் சொல்லுகிறது. அப்போ பெண் பாவத்தை சொல்லும் பொழுது ஸ்வேபியோ தாசத்வ, தேகத்வ, சேஷத்வ, ஸ்ரீத்வ தாயினகா அப்படிங்கிறது. லோகத்துல ஒரு தலைவன் தான் இருக்க முடியும், ஒரு சேஷி தான் இருக்க முடியும், ஒரு சுவாமி தான் இருக்க முடியும். மற்ற எல்லாரும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், அடங்கியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த நாச்சியார் திருமொழியில் காட்டுற. ஏன்னா எம்பெருமானுக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது வேறு ஒருவருக்கு என்று அனர்த்தப்படக்கூடாது. இந்த ஆத்மாவின் சொந்தக்காரன் எம்பெருமான். அதனால இந்த ஆத்மாவை அவனை அடைய வேண்டும். இப்போ சரீர சம்பந்தமா நாம் பகவானை இப்படி ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. ஏன்னா பகவான் என்றால் அவன் அப்ராக்கிருதமான திருமேனி படைத்தவன். அவன் எந்த அவதாரங்கள் எடுத்தாலும் அவனது தன்மை என்பது மாறாது. எந்த அவதாரத்தில் அவன் எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனாலும் அவனது தன்மை என்பது பகவத் ஸ்வரூபத்துடன் தான் இருக்கும். அந்த ஸ்வரூபம் என்பது என்றும் மாறாது. இது அழகா ஸ்ரீபாஷ்யத்துல சுவாமி ராமானுஜர் காட்டுகிறார் நமக்கு. பகவானது தன்மை எப்படி என்பதை அங்கு காட்டுகிறார். அவன் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் எந்த மாதிரியான ஒரு வடிவம் கொண்டு இருந்தாலும் அந்த வடிவுக்கு தத்த ஜாத்திய அப்படிங்கிற அந்தந்த ஜாத்தியில இருந்தாலும் அவரது குணம் என்பது மாறாது. அப்போ அந்த எம்பெருமானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நம்முடைய ஆத்மாவை அவனிடம் கொடுக்க வேண்டும், அவனுக்கு தொண்டாற்ற வேண்டும். அப்போ எல்லாரும் லோகத்தில் ஸ்திரீ பிராயர்கள் தான் கட்டுப்பட்டு இருப்பதால். இப்போ ஆழ்வார்கள் என்று பார்க்கும் பொழுது பரபக்தி, பரஞான, பரமபக்தின் தலையெடுக்கும். அப்போ எம்பெருமான் வர வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது எம்பெருமான் வரமாட்டார். அப்போ ஆழ்வார்களுக்கு பரமபக்தி நிலையில இனிமே இந்த எம்பெருமானை பார்க்கவில்லை என்றால் உயிர் தரிக்காது. ஏன்னா பரபக்தின்னு நினைக்கச்ச பகவான் பார்க்க வேண்டும் என்ற தாபம். அதற்கப்புறம் பரஞான தசையில சாட்சாத்காரம் ஏற்படும். இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டுட்டா அதுக்கு மேல பரமபக்தி நிலையில அவனை அடையவில்லை என்றால் அவனால் உயிர் இருக்க முடியாதுன்ற நிலைமை வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார்கள்? திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் போன்றவர்கள் ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று ஒரு பெண் பாவத்தை ஏறிட்டு கொள்வார்கள். ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு இயற்கையாக சுவாபாவிகமாகவே இவள் ஒரு பெண்ணாக இருப்பதால் அந்த ஒரு பெண் பாவம் என்பது ஏறிட்டு கொள்ள வேண்டாம். அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு துறை இருக்கே, அது ஒரு வேகம் வரும் பொழுது எப்படியாவது அவனை அடைய வேண்டுமே என்று ஒரு தாபம் வருகிறது. இதை யஸ்யாஸ்மி ந தமந்தரேமி என்று வேதம் சொல்கிறது. எவனுக்கு நான் தாசனாக இருக்கிறேனோ அவனை விட்டு நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பதிகத்தை எடுத்தாலும் இந்த உள்துறை பொருள் இதுதான். எம்பெருமானுக்கு என்று நாம் அடிமை செய்ய வேண்டும் இல்லையா? அப்போ அவனுக்கு என்று அந்த அனன்யோர்க சேஷத்துவத்தை சொல்லும் பொழுது அப்ப வேற ஒருத்தருக்கு நான் தாசன் கிடையாது. இதான் தாச பூதாகா ஸ்வத சர்வே ஆத்மானகா பரமாத்மனகா. லோகத்துல எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள்ட்டு விஷ்ணு தர்மம் சொல்றது. இப்படி பல பிரமாணங்கள் எல்லாமே நாம் எம்பெருமானுக்கு தான் சொல்றது. மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்சகா ஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷித மீக்ஷிதேன புரதகா பச்சாதபி ஸ்தானதகா ஸ்வாதந்திரியம் நிஜ ரக்ஷணம் சமுச்சிதா விருத்திச்ச ஞான்யோசித தஸ்யை வேதி ஹரேர் விசிஷ்ய கதிதம் ஸ்வஸ்யாபி நார்கம் ததகா. அதாவது தனக்குத்தான் சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரியமும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதும் சேஷத்துவத்தோடு சேர்ந்த சேஷ விருத்தி ஆகிய கைங்கரியமும் அந்த எம்பெருமானுக்கே உரியவை, மற்ற எவருக்கும் உரியவை இல்லை என்று இந்த பிரமாணம் சொல்கிறது. இதனால்தான் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வம் இது பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே என்று சாதிக்கிறார். சகலம் தத்தி எல்லாத்தையும் எனக்கு சொந்தம்ன்றது எதுவுமே இல்லையே,
அங்க பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் அந்த இடத்துல காட்டிருக்கிறார். சமர்ப்பணீய மாகைக்கும் சுவாமியம் இல்லை, சமர்ப்பிக்கைக்கும் சுவாதந்திரியம் இல்லை, ஸ்ரீயப்பதியான வஸ்துவுக்கு அனன்யார்க சேஷம் சர்வ பதார்த்தங்களும் அப்படின்றது அங்க பெரியவாச்சம்ல அந்த இடத்துல ஒரு வியாக்கியானம். ஏன்னா எல்லாமே எம்பெருமானுக்கு என்று இருக்கும்போது தவையேவ நியதஸ்வமா, நியதஸ்வம் இது பிரபுத்த தீகின்றதுனால நாம என்ன சொல்லணும், எல்லாம் உன்னுடைய வஸ்துக்கள் இல்லையா, இதே தத்துவம் இதை நாம் மனசில் கொண்டால் ஆண்டாள் ஏன் இப்படி கண்ணனை அடையறதுக்கு இப்படி ஒரு துறையில் இருக்கிறாள் என்று நமக்கு அந்த உள்ளார்ந்த தத்துவம். இப்போ அந்த அடியனுக்கு கொடுக்கப்பட்டது அழகரும் ஆண்டாளும், ஆண்டாளும் அழகரும் தான். என்ன ஆண்டாள் அழகரை ஆண்டாள், எப்படின்னா ஆண்டாள் தன்னுடைய அழகால் அழகரை ஆண்டாள். ஆண்டாள் இந்த அழகரை அண்டத்தில் உள்ளோர்களுக்கெல்லாம் காட்டி கொடுத்து அழகரை ஆண்டாள். அப்படி பல விதத்திலும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்ரீ சக்தியை கொடுத்து வேதத்தே என்ன, வேதமே எம்பெருமான் வடிவம், அப்படிப்பட்ட எம்பெருமான் வடிவத்தையும் தன்னுடைய வேத வாக்கால் அவனை ஆண்டாள். அந்த எம்பெருமானை காட்டி கொடுத்து நம் போன்ற ஜீவாத்மாக்களை எல்லாம் ஆண்டாள். நம் போன்ற ஜீவாத்மாக்களை எம்பெருமானிடம் சேர்ப்பித்து அவனையும் ஆண்டாள். இப்படி பல விதத்தில் அந்த எம்பெருமானை ஆண்டதால் தான் என்னமோ இவளுக்கு ஆண்டாள் என்று பல விதத்திலும் நாம் ஒரு நாமகரணத்தை சூட்டலாம் போல அவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்க பதிகங்கள்ல பார்த்தா முதல் பதிகத்துல திருவேங்கடமுடியான அடையறதுக்கு ஆசைப்படுறா. ஆனா அந்த எம்பெருமான் வரவில்லை, மேகத்தை தூது விடுகிறாள். அப்போ எம்பெருமான் வரவில்லை. இப்போ என்ன நினைக்கிறா, சரி அழகரை ஆசைப்படலாம், நம்ம அழகரை பார்த்து அழகரோட வடிவ அவனை நினச்சி நம்ம ஒரு தரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் எம்பெருமான் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்ட்டு கடைசியில் ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிற மாதிரி அவன் எல்லாமே ஒரு விளையாட்டு இல்லையா அவனுக்கு. அப்படிப்பட்ட அந்த விளையாட்டு அவனுக்கு என்ன தோன்றது, ஆண்டாளிடமும் விளையாடணும்னு தோன்றது போல இருக்கு. ஆண்டாள் அழகரை நினச்சி அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அழகர் முகத்தை காட்டாததால் அவன் எழுந்தொழி இருக்கக்கூடிய அந்த திருமாலிரும் சோலை மலை இருக்கே, சரி இந்த மலையை பார்த்தாது நாம் கொஞ்சம் தரிக்கலாம், நாம் உயிர் வாழ்வதற்கு அந்த எம்பெருமான் வடிவழகை நம் ஹிருதயத்தில் எடுத்து கொண்டாலும் அவன் வராவிட்டாலும் அவன் வசிக்கக்கூடிய இந்த மலையை பார்த்து எம்பெருமானை பார்த்த ஒரு மனசு ஒரு சாந்தம் அடைந்து நாம் தரிக்கலாம் என்று திருமாலிரும் சோலை மலையை பார்க்கிறாள். ஆனால் எம்பெருமான் ஒரு சதி பண்ணிட்டானா. என்னன்னா லோகத்துல எல்லாமே எம்பெருமானுக்கு சொத்து, எல்லாமே அவனோட ஒரு சிருஷ்டி இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்டுப்பூச்சியெல்லாம் என்ன பண்ணித்தான், மலை ஃபுல்லும் அப்படியே அந்த மலை முழுவதும் பட்டுப்பூச்சி போய் உட்கார்ந்து நொடுத்தா. அப்படியே சிகப்பு கலர் சிந்தூர செம்படி போல அப்படியே இருக்கான். யானைக்கு தூர ஊட்டுதல்னு சொல்லுவா. இந்த மத்த கஜத்துக்கு ஒரு சிகப்பு கலர்ல இது பண்ணுவாளாம், அது தூர ஊட்டுதல் பேரு. அதே போல திருமாலிரும் சோலை மலை முழுவதும் இந்திர கோபங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டுப்பூச்சிகள் போய் மறைச்சதுனால இவளுக்கு ஒரு தாபம் அதிகமாகி விட்டது. அந்த எம்பெருமானை நினைத்து ஆனந்திக்கலாம், தரிக்கலாம், உயிர் வாழலாம் அப்படின்னு நினைச்சா அதற்கும் வழி இல்லையே என்று சோகிக்கிறாள் ஆண்டாள். சிந்தூர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுசாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொள்ளும் சிந்துர செம்பொடி போல் இந்த சக்கச்சவேல்னு இருக்கான் திருமாலிரும் சோலை எங்கும். திருமாலிரும் சோலை மலை இருக்கே அது முழுதும் எப்படி இருக்கான், இந்திர கோபங்களே
எழுந்தும் பறந்திட்டனவால். இந்த பட்டுப்பூச்சிகளெல்லாம் அப்படி பறந்துட்டு இருக்கான், ஆகாசத்துல பறக்கிறதாம், மலையை மூடி இருக்கான், கண்முன்ன பறக்கிறதா, எல்லா இடத்துலையும் பறக்கிறதாம். இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ராவண வதத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் போகும்பொழுது வானர்கள் எல்லாரையும் நலன் அழிச்சுட்டு போய் இந்த படையா அழிச்சுன்னு போனான் இல்லையா, இந்த வானர்களுக்கெல்லாம் இந்த ஸ்வாபாவை பிரகிருத்தியும் கபீனான்ற மாதிரி அவர்களுக்கு இன்னும் சில சுபாவங்கள் இருக்குமே, அப்படியே குதிச்சுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு, இங்கேருந்து அங்க குதிச்சுதான், அங்கேருந்து இங்க குதிச்சுதான் வால்மீகி வர்ணிக்கிறார். அதை போல இந்த பட்டு பூச்சிகள் எழுந்தும் ஆகாசத்துக்கு போறதாம், கண்ணுக்கு தூரம் கண் அப்படியே மறைக்கிறதான். அது எழுந்தும் பறந்துட்டனவாள்றா. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த பட்டுப்பூச்சி மலையை மறைக்கிறது. ஆண்டாளுக்கு என்ன, அந்த மலையை ஒரு வியாஜமா நினைக்கிறா. ஏன்னா மலையை பார்த்தா அழகரா பார்த்த அவளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தம், ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்னு நினைச்சா, அதுக்கும் இந்த அழகர் வழிவகுக்காம இந்த பட்டுப்பூச்சியமே விட்டாரு அப்படின்ட்டு இப்படி மறைக்கிறதுனால அந்த மலையை கூட பார்த்து அனுபவித்து தரிக்கிறதுக்கு ரொம்ப துன்பப்படுகிறாள் ஆண்டாள். இதை எதை நமக்கு உணர்த்துறது அப்படின்னா, எப்போ இந்த பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு அவன் ரூபத்தையோ அவன் குணத்தையோ அவன் கல்யாண குணத்தையோ பற்று ஆனந்திக்கிறதுக்கு இந்த மலை மேல் இருக்கக்கூடிய இந்த பட்டுப்பூச்சிகள் ஒரு தடை அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, இதை நமக்காக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நம் போன்ற சேத்தனர்கள் எல்லாரும் அனாதி மாயையா சுப்தகான்ட்டு இந்த மாயையில மாட்டின்று அனாதி காலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சம்சார பந்தத்துல மாட்டின் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் பகுதா சந்தத துக்க வர்ஷினிங்கிறார். ஆள வந்தார், ஒரு கட்டம் வந்தா இன்னொரு கஷ்டம், இன்னொரு கட்டம் வந்தா இன்னொரு கஷ்டம், அப்படி வந்தாலும் நாம எப்படி இருக்கோமா, மறுபடியும் இந்த சம்சாரத்துக்கு தான் வரோமா. இது ரொம்ப ஆசாரி ரொம்ப அழகா அனுபவிப்பா. என்னன்னா, மலையிலேருந்து ஒருத்தன் உழறான் கீழே, அப்ப அப்படி விழும் பொழுது பூமியில உழப்புறோம், எப்பேற்பட்ட ஒரு அபாயத்துல உழறோம். ஆனால் அந்த சமயத்திலும் இந்த மேலேந்து கீழே விழுற சமயத்துல அப்படி சுகமா தூங்கலான்னு தோணுமா. அதை போல இருக்கான் நம்மளோட சம்சார பந்தம். இங்க அந்த சம்சார பந்தம் அப்படி இருக்கச்ச திருப்பி திருப்பி பிறப்பு இறப்புன்னு வந்தாலும் திருப்பி இதுல தான் நம்ம சொல்லணும்னு இருக்கோம் இல்லையா. இந்த மாயை மூல பிரகிருதி, மாயைன்னா மூல பிரகிருதி, எம்பெருமான் சிருஷ்டி பண்ணது. அந்த மாயை உண்டு பண்ணியதால் மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம்ட்டு உபனிஷத் சொல்கிறது. இந்த மாயை உண்டு பண்ணிவன் எம்பெருமான், அதனால அவன்தான் இதை இது பண்ணணுமா, இதை இது பிரிச்சு நம்மளை இங்கேருந்து எடுத்து நம்மளை கரை சேர்க்குபவன் அந்த எம்பெருமான் தான். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. கண்ணன் சொல்றான் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா என்னால் உண்டாகப்பட்ட இந்த மாயை இருக்கே, இதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாது. ஆனால் என் திருவடியை பற்றினால் மாயாம் ஏதாம் தரந்திதே. இதுதான் நிஸ்தரந்தி மனிஷனகா அப்படின்னு ஜிதந்தே சொல்றது. எம்பெருமான் திருவடிதான் நமக்கு கத்தி, அவனை பற்றினால்தான் இந்த மாயையிலிருந்து நாம் எல்லாம் வெளிவந்து அந்த எம்பெருமானோட ஒரு சொரூபத்தையும் ஒரு ரூபத்தையும் நாம் அனுபவித்து இந்த ஜென்மா எதற்கு நாம் எடுத்திருக்கிறோமோ அந்த பலன் நாம் பெற முடியும், இல்லை என்றால் பெற முடியாது. இது என்ன, இந்த பகவத் ஸ்வரூபத்தை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு மாயை ஒரு திற மாதிரி இருக்கான். பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் சுவாமி ராமானுஜர் கத்தியத்துல சாதிக்கிறார். பயப்படுறார் அவர். இந்த மாதிரி ஒரு பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய இந்த திரோதானகரி ஒரு திற போட்டிருக்கே, இதிலிருந்து என்னை நீர் கரையேற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி ராமானுஜர். அவருக்காக பிரார்த்திக்கல, நாம் போன்றவர்கள், ஏன்னா நம்ம அக்ஞானத்துல உழன்னு இருக்கோம் இல்லையா இதுல, அதனால நாம் இதிலேருந்து கரை ஏற வேண்டும் என்றால் அவன் திருவடியை பற்ற வேண்டும்ன்றதுக்கு தானா. அதனால யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு ஆள வந்தார். ஒரு யவனிகா திற, அந்த ஸ்வரூபத்தை பார்த்து நமக்கு அனுபவிக்க முடியாத பகவத் ஸ்வரூபத்தை கண்டு கழித்து அதை பண்ண முடியாம நமக்கு இந்த இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மாயை. அந்த மாயையிலேருந்து மீண்டு வரணும்னா நம்மளோட பிரயத்தனத்தினால மீண்டு வர முடியாது. அது எம்பெருமான் ஒரு குருவி பிணைத்த பிணையை நம்மால் அவிழ்க்க ஒண்ணாது அப்படின்றச்ச, சர்வசக்தி பிணைத்த பிணை யார் அவுக்கணும், அந்த எம்பெருமான் தான் வரணும். அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள். சில விஷயங்கள் ஸ்பஷ்டமாக இருக்கும்,
சில விஷயங்கள் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியாது, சூக்ஷ்மமாக இருக்கும். இப்ப ஆண்டாளுக்கு பூச்சி மறைக்கிறதுன்னு சொல்றது, அவளுக்கு பூச்சி மறை, அவ எப்பேற்பட்ட ஞானி, பெரியாழ்வார் அப்படி விஷ்ணு சித்தன் அவர் அவளுக்கு பாலாடையில ஞான பக்தி வைராக்கியத்தைனா போட்டினார். அவளுக்கு 5 வயசுல திருப்பாவை பாடியவளுக்கு ஒரு அஜ்ஞானமா கிடையாது. ஆனா நம்மளை பார்த்து சொல்றா, ஜனங்களே உங்களுக்கு இந்த அஜ்ஞானமானது இப்படி மறைச்சுட்டு இருக்கு, இந்த அஜ்ஞானத்திலிருந்து நீங்க மீண்டு வர வேண்டும். அப்போ பகவத் ஸ்வரூபம் அந்த மாயையிலேருந்து வாங்கோ. எல்லாமே நீங்க இருக்கிறதெல்லாம் சம்சார சாகரம் எப்படி இருக்குன்னா, சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவு பட. அப்ப சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரும் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான்ட்டு பிள்ளலோகாச்சார் சாதிக்கிறார் இல்லையா. அந்த விஷயம்தான் இது முக்கியமான விஷயம். ஆண்டாள் நாச்சியார் பின்னாடி அடி விண்ணப்பிக்க போறேன். ஆண்டாள் நாச்சியாரோட இந்த பாசுரங்கள்லாம் எதன் அர்த்தத்தின் அடிப்படையில் இருக்கின்றன. அதாவது அனன்யார்க சேஷவத்தத்தை காட்டினாலும் இதற்கு மூலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை அடியன் பின்னாடி விண்ணப்பிக்கிறேன். இந்த இடத்துல அப்பேற்பட்ட அந்த மாயையிலேருந்து நீங்களாம் மீண்டு வாங்கோ, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிற மாயையிலேருந்து வாங்கோ அப்படின்றது தான் இந்த பட்டுப்பூச்சி மறைக்கிறதுங்கிறா ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா எம்பெருமானோட ஒரு லீலா விபூதி, அதில் அவன் காட்டக்கூடிய லீலையாக இருந்தாலும் ஆண்டாள் உரைக்கிறது எல்லாமே நம் போன்றவர்களுக்காகத்தான். அதனால அந்த இந்திர கோபங்கள் என்ன பண்ணா, எழுந்தும் பறந்திட்ட நவால் சொல்லிட்டு அடுத்தது ஒரு அழகான விஷயம் சொல்றா. மந்தரம் நாட்டே அன்று மதுர கொழுசாறு கொண்ட அன்னைக்கு என்னைக்கு எம்பெருமான் விபவாவதாரங்கள்லாம் எடுத்தான், அதுக்கு முன்னாடி சமுத்திர மதனம் பண்ணா இல்லையா. ஏன்னா ஆசிரித சம்ரக்ஷணம் பகவானுக்கு அந்த திருக்கண் வளர்ந்து கொண்டு க்ஷீராப்தியில இருந்தா எங்க ஆர்த்தத்வனி கேட்கறதும் காத்துட்டே இருப்பானா. யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு வழங்கக்கூடியவன் இல்லையா. அப்படிப்பட்ட நிர்ஹேத்துக கிருபை கொண்டவன் அன்னைக்கு இந்த சமுத்திர மதனம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அமுதம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி பண்ணச்ச அந்த 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 சரித்திரத்தை சொல்றா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எம்பெருமானுக்கு இந்த தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கணுங்கிறது ஒரு வியாஜம்தான் அவனுக்கு. அவனுக்கு என்ன முக்கியமா அவனோட திருவள்ளம் அப்படின்னா, பிராட்டியை பெற வேண்டும். ஏன்னா துர்வாசரோட ஒரு சாபத்தினால் லக்ஷ்மி கடாட்சத்தை இழந்தவன் இந்திரன். அப்போ அந்த பிராட்டியை பெற வேண்டும். சரி, இவர்களுக்கு ஒரு சமுத்திர மதனம் பண்ணி இந்த உப்புச்சாராகிய ஒரு அமுதத்தை கொடுப்போம். பட்டர் சாதிப்பார், கோதைதான் கொடுத்தாராம் எம்பெருமான் அவர்களுக்கு. அமுதில் வரும் பெண்ணமுதாக பிராட்டி அங்கு ஆவிர் பவித்தால் பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயவக்ஷ ஸ்தலம் ஹரேஹே. எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பிராட்டி என்ன பண்ணா, அப்படியே எம்பெருமானோட திருமார்புல போய் அமர்ந்துட்டாலாம். அங்க நம்மளோட ஆச்சாரிகளை ரசமா அனுபவிப்பா. என்னன்னா, இப்படி தேவர்கள்லாம் இருக்கச்சே பிராட்டிக்கு ஒரு சங்கோச்சம் வரலையா, எம்பெருமான் திருமார்புல போய் ஏறி உட்காந்துட்டாளே, அவளுக்கு ஒரு லஜ்ஜை இல்லையா அப்படின்ட்டு அங்க ஆச்சரியமாக சொல்றா. என்னன்னா, இப்போ ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி இருக்கார். அவரோட பட்ட மகிழ்ச்சியோட ஒரு அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு போவார். அந்த அந்தப்புறத்துக்கு போனா அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு பணிவிடை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் இருப்பா, குள்ளர் கூணர் இப்படி இருப்பா, நிறைய பேர் இருப்பா. இருந்தாலும் அந்த சக்கரவர்த்தியானவர் பட்ட மகிழ்ச்சியோட பேசும் பொழுது, என்னடா அது இந்த அந்தப்புறத்துக்கு வந்திருக்கோம், இப்படி ஏகாந்தமாக மகாராணி கூட இருக்கும், இந்த குள்ளர் குரலர் இப்படி இருக்கிறவர் இந்த எடுபடிகள்லாம் இருக்காளே, இவெல்லாம் இருக்காளேன்னு நினைக்க மாட்டாளா. ஏன்னா அவர்களெல்லாம் அவர்களுக்கு குழந்தை மாதிரியாம். அதனாலதான் அளவந்தார் கூட சொன்னாரு, தொத்தாச தாசி கனகா அப்படின்னு சொன்னார், சாதித்தார். அதே போல இங்க இவருக்கு இந்த தேவர்கள் எல்லாரும் குழந்தைகள் இல்லையா. ஏன்னா பிராட்டியும் பெருமாளும் எல்லாருக்கும் தொம்மாதா சர்வ லோகானாம் தேவதேவோ ஹரிப்பித்தான்ட்டு எம்பெருமான் நமக்கெல்லாம் தகப்பனாகவும் பிராட்டி தாயாகவும் இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகள் பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் தாய் தகப்பன் இல்லையா. அப்படிப்பட்டவர்னால எந்த லஜ்ஜையும் படலையாம். ஏறி போய் உட்காந்து எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு இருந்தாலாம். ஏன்னா எம்பெருமான் திருமுக மண்டலம் என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இவர்களை கடாட்சிக்கலாம் அப்படின்ட்டு பிராட்டி போய் உட்காண்டாலாம். அதுதான் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழு சாறு கொண்ட அந்த உப்புச்சார தேவர்களுக்கு கொடுத்துட்டு
பிராட்டியாகி அமுதில் வரும் பெண்ணமுது. ஏன்னா எம்பெருமான் அமுதிலும் ஆற்ற இனியன் இல்லையா? அப்ப இவனுமே அமுதபயன். அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது. எம்பெருமான் கண்ணால் பருகக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்துக்கு இந்த பிராட்டியாக அமுதம் வந்து மார்பில் சேர்ந்தார். இவர்கள் திருவடியை பிடிச்சா தமேவம் வித்வான் அமிர்த ஈக பவத்தின்ட்டு அமிர்தம் என்ற அந்த பரமபதத்துக்கு பேர். அப்ப இவர்கள் புருஷகாரம் பண்ணி, பிராட்டி புருஷகாரம் பண்ணி, இருவரும் சேர்த்தி மிதுரும் சேர்த்தியில் நாம் கைங்கரியம் செய்து, அதுவே நமக்கு புருஷார்த்தம்னா நமக்கு அங்க அந்த அமிர்தம் கிடைக்குமா? அப்பேற்பட்ட அமிர்த மயன் இல்லையா? இதை சொல்லும் பொழுது, அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைக்கடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னைங்கிறார் திருமங்கை ஆழ்வார். அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன், அரையன்னா தலைவன், ஆயர் குலமகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அலைக்கடலை கடைந்து அடைத்த அம்மான்ட்டு அன்னைக்கு வந்து சமுத்திர மதனம் பண்ணச்ச கடலை கடைஞ்சான் இல்லையா எம்பெருமான்? அது யாருக்காக? சாக்ஷாத் பிராட்டி மகாலட்சுமிக்காக. அதே எம்பெருமான் விபவாவதாரத்துல ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரிக்கும் பொழுது கடலை அடைத்தான் இல்லையா? அது யாருக்காக? அதுவும் சீதா பிராட்டி சாக்ஷாத் மகாலட்சுமியை பெற வேண்டும். அப்ப எம்பெருமான் திருவுள்ளமானது கடலை அடைத்ததும் பிராட்டி மகாலட்சுமிக்கு, கடலை கடைந்ததும் மகாலட்சுமிக்காக. இதை ஆளவந்தார் சாதிக்கும் பொழுது எதர்த்தம் அம்போதி ரமந்திய பந்திச்சேன்னு அழகா சாதிக்கிறார். அப்பேற்பட்ட வைபவத்தை தான் இங்க ஆண்டாள் நமக்கு இந்த இடத்துல மந்தரம் நாட்டி அண்டு ஏன்னா ஆசிரித சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அது பிராட்டி இருக்கக்கூடியவள். அப்ப பிராட்டி புருஷகார பூதை. இதைத்தான் சொல்ற, புருஷகார பூதை இருக்கிறாள். ஆசிரிதர் சம்ரக்ஷணமே உன்னோட ஒரு குறிக்கோளாக இருக்கும் பொழுது என்ன நீ கவனிக்காம விடலாமான்றத கேட்கிற மாதிரி இந்த இடம். மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழு சாறு கொன்ற சுந்தர தோளுடையான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் யாரு? இந்த இடத்துல இங்க வந்து எழுந்துருளி இருக்கானே, லோகத்துல எல்லாரையும் உஜ்ஜீவிக்கணுமா. யாரெல்லாம் வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ சுந்தர தோளுடையான். அந்த தோலை பார்த்தாக்க எப்படி இருக்கா? எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி சபூமா அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்கிறது. எந்த ஒன்றை பார்க்கும் பொழுது வேறு ஒன்றும் பார்க்கப்படவில்லையோ, எந்த ஒன்றை கேட்கும் பொழுது வேறு ஒன்றும் கேட்கப்படவில்லையோ, எந்த ஒன்றை அறியும் பொழுது வேறு ஒன்றும் அறியப்படவில்லையோ அது பூமான்ட்டு அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த பகவான் அப்படி இருக்கிறான் இல்லையா? அதை போல இந்த சுந்தரன் சுந்தர தோல் உடையான் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த அழகரோட திருத்தோள்களை பார்த்துட்டா மற்றதை அவர் எப்படி எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னார் இல்லையா? அதை போல ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, அதே போல இவருக்குமே அந்த தோலை பார்த்துட்டா மற்றது எதுவுமே வேண்டாம் தோணிடுமா. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா இந்த தோல் எத்தனை சாகசம் பண்ணித்து. சுந்தரபாகு ஸ்தவத்துல ரொம்ப அழகாக சாதிக்கிறார். சுந்தரசிய பாகவகா விலசந்திங்கிறார். அந்த அவ்வளோ ஒரு அழகா அந்த அழகை சொல்லும் பொழுது இந்த இதே எம்பெருமான் அன்னைக்கு கண்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது கோவர்தன மலையை தூக்கினான் இல்லையா? அப்ப தூக்கச்ச அந்த தோல் என்ன பண்ணித்தான் அப்படி எழும்பி எழும்பி அவ்வளவு அழகாக வந்துதான், நான் வந்துதான். அப்பேற்பட்ட ஒரு அழகுன்னு அனுபவிக்கிறார். அன்னைக்கு அதே கண்ணன் கூனி கொடுத்த அந்த சந்தனத்தை எல்லாம் உடம்புல தடவிண்டா இல்லையா? அந்த தடவி விட்டதுட்டு அப்படியே தானே மல்லரை போய் மல்லர்கிட்ட போய் சண்டை போட போச்ச. அவ்வளவு சண்டை யுத்தம் பண்ண கொச்ச கூட இந்த கூனி பூசின அந்த தோல்ல அவர் இந்த சந்தனம் அழியவே இல்லையாம். அவ்வளவு ஒரு அழகான அந்த ஒரு சந்தனத்தோடையே தான் அவன் போய் இருந்தானாம். அதுக்கப்புறமா இந்த பிராட்டியை பெறணும்ட்டு இந்த சமுத்திர மதனம் பண்ணச்ச அப்படியே கடல் கடையச்ச அந்த கேஷங்கள்லாம் அவ்வளவு அழகா இருந்தது அந்த எம்பெருமானுக்கு. அந்த பிரஷ்ன கேஷன்ட்டு அவ்வளோ தலம் இப்படி இந்த கேசங்கள்லாம் இப்படி 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 காத்துல அப்படி பறக்க அவ்வளோ பார்க்க ரம்யமா இருந்துதான். அப்போ பிராட்டி வந்தார். அந்த தோல் என்ன பண்ணித்தான் எழும்பி 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 வந்துதான். என்னன்னா பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்ட்டு 2 கை 2 புஜம் போராது, 4 வந்துதான், 4 போராது 8 வந்துதான். இப்போ அப்படி வளர்ந்து வளர்ந்து போச்சான் அவ்வளோ ஆலிங்கனம் பண்றதுக்கு. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த தோள்கள் என்று வர்ணிக்கிறார். அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு தோள்கள் எம்பெருமானுக்கு. அதை பார்த்தா தோல் கண்டார் தோலையை கண்டார் சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கு. இது ஏன்னா இது ஏன் ஆண்டாள் சொல்றா? இந்த சுந்தரபாகு
அவனுக்கு பேர் இல்லையா. அந்த சுந்தரபாகுன்றதுக்கு என்ன காரணம் அவனுக்குன்னா, இந்த எம்பெருமான் தன்னோட வடிவழகை காட்டி தான் நம் போன்ற ஒரு அடியார்கள் எல்லாம் வசப்படுத்துறானாம். அழகை திவ்ய மங்கள விக்கிரகம் அதை காட்டினாதான் நாம் என்ன நினைப்போம், இந்த எம்பெருமானை இன்னொரு தடவை பார்க்கணும், இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணும். அழகை பார்க்கச்ச அப்படியே ஒரு வசப்படுத்துறானா நம்மளை. எப்படி வசப்படுத்துறான்னா, நிரதிசய சௌந்தரிய சௌசீல்யாதி குணகண ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதீன் பரம பாகவதான் கிருத்வா என்று சொல்கிறார். ஏன்னா அக்ரூரர் மாலாக்காரர்ல சாமான்யமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தன்னுடைய அழகை காட்டி இந்த கண்ணன் எம்பெருமான் பாகவதர்களாக ஆக்கினான்ட்டு கீதா பாஷ்ய அவதாரிகையில் சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார். அதனால பகவான் என்பவன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை காட்டி நம்மை வசப்படுத்துபவன், குணத்தை காட்டி வசப்படுத்துபவன். அவன் குணத்துல ஈடுபட்டுட்டோம்னா வேற யாரையுமே நாம பார்க்க மாட்டோம். வஷி வதான்யகா குணவான் ருஜு சுச்சிகி மிருதுர் தயாலுகு மதுரகா சிரஸ்தமகா கிருதி கிருதக்யகா துவமசி ஸ்வபாவதகா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிகி என்று ஆள வந்தார். 12 குணங்களை காட்டுறார். எப்படி சக்கரவர்த்தி குணவான் வீரியவான்லாம் சொல்றோம் இல்லையா, அதை போல எம்பெருமான் எப்படி இருப்பான்றத ஸ்தோத்திர ரத்னத்துல அதுலலாம் ஈடுபட்டுட்டோம்னா மற்ற எதுவுமே நமக்கு ரசிக்காது. தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் ஜோலை கோனேன்ட்டு அந்த எம்பெருமான் அழகரோட வடிவழகை பார்த்து பார்த்து, வடிவழகு முழுக்க கூட சொல்லலவோ ஆண்டாள், அந்த தோல் ஒன்னே சொல்லிட்டா. அப்போ அவனோட சுந்தரபாகு என்று சொல்லக்கூடிய, அவனுக்கு நிறைய பேர் உண்டு இல்லையா, அந்த சுந்தரபாகு அழகான அந்த திருத்தோள்களை பார்த்தாலே நாம் அவனிடம் நம்மை இழந்து விடுவோம், அவனுக்கு நாம் அடிமையாயிடுவோம். அப்போ அந்த எம்பெருமான் என்ன நினைப்பான், இவர்களை நாம் சரி பண்ணிட்டோம். இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு சேத்தனரையும், ஏன்னா சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு, அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். ஈஸ்வர லாபம் சேத்தனருக்கு கிடையாது. ஒரு ஒத்தம் கிடைப்பானான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கானா. அதனாலதான் வாசுதேவகா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்ட்டு கிடைப்பானான்னு ஏங்கி கொண்டு இருக்கானா. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு க்ஷணம் கூட க்ஷணமாத்திரம் கல்ப சகசிரம் மண்வானாகாங்கிற சுவாமி ராமானுஜர். அதாவது ஒரு பகல் 1000 ஊழியாளோன்ட்டு அந்த இந்த எம்பெருமானை பார்த்து பார்த்து அவனை வடிவழக அனுபவிச்சிட்டோன்னா அவனை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதான். அது நம்மாழ்வாருக்கு. அதனாலதான் அப்படி ஒரு பகல் 1000 ஊழியாளோ அப்படி இருந்துதான். ஒரு க்ஷணம் ஒரு பகல் இருக்கிறது, ஐயோ இந்த எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கோமே. சில பேர் ஊர்ல இருந்து வரைச்சா நம்ம வாசல்ல போய் நிற்போம். அந்த காலத்துலலாம் இப்போ இல்லை, இப்பெல்லாம் வர வரைக்கும் நமக்கு தொலைபேசியில் அப்படியே மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அந்த காலத்துல கிராமத்துல பார்த்துட்டே இருப்பா, அப்படி அது வரைக்கும் பாப்பா, இன்னும் காணுமேன்பா, இவ்வளோ நாள் யாருதேன்ட்டு. அவளுக்கு என்ன வேணுமா, ஒரு க்ஷணம் தான் நிற்பாள், ஆனால் பல நாள் ரொம்ப நாள் நிற்கிற மாதிரி இருக்குமா. அதை போல எம்பெருமான் கிட்ட நாம் அன்பை செலுத்திட்டோம்னா, அவன் வடிவழகோ அவனது குணங்குணம் நாம் ஆழ்ந்து அனுபவிச்சிட்டோம்னா அதை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட நம்மளால இருக்க முடியாது. அப்படி ஒரு க்ஷணம் அதை அனுபவிக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்குது தெரியுமா, மத்கத பிராணாக போதயந்தகா பரஸ்பரம்ன்ற மாதிரி நமக்கு அது கிடைக்கல என்னச்ச. அப்படிதான் க்ஷணமாத்திரம் கல்ப சகசிரம் மண்வானாகான்ட்டு சுவாமி ராமானுஜர் சொல்றார். ஒரு பகல் 1000 ஊழி இருக்கிற மாதிரி அப்படி நீண்ட படும் அவளுக்கு. அதைத்தான் அந்த கோபிகைகளும் கண்ணனை பிரிஞ்சு இருக்கச்ச அப்படி அவள்லாம் துருடி யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம்ங்கிறது பாகவதம். அவ்வளோ துடிச்சு போய் அவளுக்கு ஒரையோ கண்ணனை வரலி இவ்வளோ நாள் யாருதேன்ற மாதிரி இருக்குமா அந்த துவரை. அது போல இந்த தோல் அழக பார்த்துட்டா இதுக்கு மேல நமக்கு என்ன தோணுமா, அந்த அழகரை 100 தடவை பார்க்கணும், 100 தடவை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுமா. அதனால்தான் சுந்தர தோளுடையான் அப்படின்னு தனிப்பட்டு அவனோட ஒரு அவயவத்தை சொல்றா. எம்பெருமானோட சௌந்தரியம் லாவண்யம் பார்த்தாக்க எல்லாமே அழகு. கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணிணையம் அகுதே, அடியும் அகுதே, கண்ணிணையம் அரவிந்தம், அடியும் அகுதேன்னு இருக்கக்கூடிய அந்த வடிவழகு இருக்கே, அதுல ஒரு தோல் பார்த்துட்டாலே நாம் அவனை விட்டு வர முடியாத அளவுக்கு நம்மை வசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அந்த அழகனுக்கு இருக்குன்றது தான் இந்த இடத்துல. அவனோட வலையில என்னை சிக்கிட்டாலே எனக்கு உயிர வழி தெரியலையே அப்படின்ட்டு இந்த முதல் பாசுரத்துல இவ்வளவு அழகாக இந்த இடத்துல சொல்றா. இப்போ இந்த மற்ற பாசுரங்கள்லாம் இருக்கு. இந்த பாசுரங்கள்லாம் என்ன சொல்றது, ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த நாச்சியார் திருமொழியில என்ன விசேஷம் அப்படின்றத பார்த்தாக்க ஒரு
ஓம் நமோ நாராயணாய. இது அஷ்டாட்சர மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை தான் இந்த ஆண்டாள் பாசுரங்கள்ல பிரதிபலிக்கிறது. நமக்கும் எம்பெருமானுக்கும் நவவித சம்பந்தத்தை இந்த அஷ்டாட்சர மகாமந்திரம், திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகாமந்திரம் காட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டாள் இந்த அழகர் இருக்கார் இல்லையா, திருமாலிரும் சோலை அழகர் கிடைத்து கொண்டு பாடுறா இல்லையா, இந்த பாசுரங்களை சேவிக்கச்சவே ஆண்டாள் பாசுரத்துல இந்த திரு அஷ்டாட்சரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த காட்டுமா. ஏன்னா இந்த முதல் பாசுரத்துல எப்படி அவனோட வளையல சிக்கின்ட்டேனேங்கிறா. நம்ம மணவாள மாமுனிகள் ஆச்சாரியர் ஒரு அழகா ஒரு முக்தக ஸ்லோகம் ஒன்று எழுதியிருக்கார், அதை சமர்ப்பிச்சிருக்க. அதுல இந்த அழகர் அப்படி சண்பக காட்டுல கட்டப்பட்டு விட்டார் சாதிக்கிறார் அழகர். ரங்கி நேத்ர ஷரேண தாடி ததனுகு ஷேதே ஸ்வயம் சுந்தரஹ. ரங்கி நேத்ர ஷரேண தாடி ததனுகு ஷேதே ஸ்வயம் சுந்தரஹ. பத்த चंपक धाम बिहि कुचतटे मग्नो जनाद्रीश्वरः. भोग पाडवलज्जया वडमहाधाम पणीन्द्र पद. भोग पाडवलज्जया वडमहाधाम फणीन्द्र पद. रम्येशस्तव विस्मितेन मनसा गोते परं तिष्ठति. கோதாவின் சுயம்பரத்திற்கு பல அர்ச்சாவதார எம்பெருமான்கள் எல்லாம் வந்தா. அப்படி சொல்லச்ச ஒவ்வொரு எம்பெருமான என்னென்ன பண்ணப்பட்டார் அப்படின்னு வரச்ச இந்த திருமாலிரும் சோலை அழகர் சம்பக காட்டில் சம்பக மாலைகளால் இப்படி கட்டப்பட்டார்னு ஒரு ரசிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அழகர் இவளை என்ன பண்ணிட்டாராம், இவளை சுந்தர தோளுடையான் சுழலை அவன் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டானாம் அப்படிங்கிற ஆண்டாள் இந்த சூழ்ச்சியிலேருந்து என்ன விடுவிக்க முடியுமான்னு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் இந்த பாசுரங்கள் எல்லாம் என்ன முக்கியமான காரணம்னா இந்த அஷ்டாட்சர மகா மந்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றோம். இப்படி சொல்லிச்சு 8 இழையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம் அப்படின்னு புள்ளலோகாச்சார் நமக்கு காட்டுகிறார். இந்த ஓம் என்பது ஒரு பதம், அதுக்கப்புறம் நம பதம், நாராயணாய. இந்த ஓம் என்ற பதத்துல 3 அக்ஷரங்கள் இருக்கின்றன. அகாரம், உகாரம், மகாரம்ன்ற அந்த 3 அக்ஷரம் அ உ ம, இந்த 3ம் சேர்ந்ததுதான் பிரணவம். அதற்கப்புறம் நமப்பதம், அப்புறம் நாராயண பதம். இப்போ இந்த ஓம் என்ற அக்ஷரத்தில் என்ன சொல்லப்பட்டது? இந்த திருமந்திரமே பார்த்தா நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது. பொதுவா நாம என்ன சொல்லுவோம், இந்த ஓம் என்பது சேஷத்துவம், அதை குறிக்கிறது. நமப்பதம் பாரதந்திரியத்தை குறிக்கிறது. நாராயண பதம் நமக்கு கைங்கரியத்தை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னும் உள்ள போய் பார்த்தோமானால் இந்த 9 உறவு முறைகள் இதுதான் முக்கியமா நம் போன்ற ஜீவாத்மாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டுட்டா ஆண்டாள் இப்படி ஒரு துறையில பகவானை அடைய வேண்டும் என்று இப்படி பாடினான்றது நமக்கு புரிஞ்சிடும். முன்னாடியே அடியன் விண்ணப்பித்தபடி நமக்கு இந்த ஆத்மா அனன்யார்க சேஷத்துவம் அவனுக்கே அற்றுத்திருக்க வேண்டும் இருக்கு இல்லையா, அதுல இன்னும் பிரிச்சு சொல்றா இவ ஒன்னும். இந்த ஓம் என்று வரும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தாக்க அகாரம். இந்த அகாரம் எதை சொல்றது அப்படின்னா பிதா புத்திர சம்பந்தம், அந்த பாவம். எம்பெருமான் நமக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறார், எல்லா ஆத்மாக்களும் புத்திரர்கள் போல இருக்கிறார். அதுக்கப்புறம் ரக்ஷிய ரக்ஷக பாவம், எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிப்பவன். நாமே ரட்சிப்பதற்கு நமக்கு சுவாதந்திரியம் கிடையாது. அதுக்கப்புறம் சேஷ சேஷி பாவம், எம்பெருமான் நமக்கு சேஷியாக இருப்பவன், நாம எல்லாம் சேஷ பூதர்கள். இந்த ஆத்மா சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு புள்ளலோகாச்சார் சாதிக்கிறார் இல்லையா. அதை போல இந்த 3மே அப்போ பிதா புத்திர சம்பந்தம், சேஷ சேஷி பாவம், அது
ரக்ஷ ரக்ஷக, இந்த 3 தான் அகாரத்தால் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் உகாரத்துல சொல்லப்பட்டது அனன்யார்க சேஷத்துவம். இந்த பர்த்ரு பாரியான்னு சொல்றோமே, அதுதான் இந்த உகாரத்தால் சொல்லப்பட்டது. அனன்யார்க சேஷத்துவம் சொல்றோம். அதுக்கப்புறம் மகாரம் ஊமா இல்லையா, இந்த மகாரம் என்பது நம் போன்றவர்கள் தான். மகாரம்னா ஜீவாத்மாக்களை சொல்றது. இந்த மகாரம் ஞாத்ரு ஞேயம், அறியப்படுபவன், அறியப்படக்கூடிய ஒரு ஞானத்துக்கு உண்டான ஒரு விஷயம், அதுதான். இது 3ம் சேர்ந்தது அகார உகார மகாரம் சேர்ந்தது பிரணவம். இந்த பிரணவத்துல சொல்லப்பட்ட நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தத்தை இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் நமப்பதம். இந்த நமப்பதம் எதை சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்வஸ்வாமி, பகவான் நமக்கு சுவாமியாக இருக்கிறார், மற்ற எல்லாரும் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாராயணாய அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆதாரம் ஆதேயம், அது தாங்கும் பொருள், தாங்கப்படும் பொருள். ஆத்மா நம்ம சொல்றோம் சரீரி சரீர பாவம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு இந்த ஷரீரி சரீர பாவத்தை தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் போக்தா போக்கியம், இதுதான் 9 விதமான உறவு முறை. இந்த உறவு முறைதான் உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ட்டு திருப்பாவையில நமக்கு காமிச்சிட்டா இல்லையா. என்ன உறவுன்னா, நாம லோகத்துல உள்ள அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமானுடைய இருக்கக்கூடிய சித்து அச்சித்து ஈஸ்வரன். அப்போ பிரித்தே கிடையாது. பகவானை விட்டு எந்த க்ஷணமும் இந்த அச்சேதன பொருள்களாகட்டும் இல்லை சித்தாகட்டும் எதுவும் பிரித்து இருக்க முடியாது, அவனுடைய சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. இதைதான் அப்ரதக் சித்த விசேஷனம் என்று சொல்லுவார்கள். அப்போ அப்பேற்பட்ட அந்த சம்பந்தம் எதை சொல்றது அப்படின்னா, விசேஷண விசேஷிய சம்பந்தம், ரக்ஷிய ரக்ஷக சம்பந்தம், சேஷசேஷி சம்பந்தம், பர்த்ருபாரியா சம்பந்தம், ஞாத்ரு ஞேய சம்பந்தம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம், ஷரீர ஷரீரி சம்பந்தம், தாரிய தாரக சம்பந்தம், போக்திரு போக்கிய சம்பந்தம். அதனால் பகவானோட நாம் கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ விசேஷண விசேஷிய சம்பந்தம்னுச்ச லோகத்துல இருக்கிறதுக்கு மூல காரணம் எம்பெருமான் தான். இந்த லோகத்தை சிருஷ்டி கர்த்தாவே எம்பெருமான் தான் இல்லையா. அப்போ என்ன சொல்றோம், அவனை சொல்லச்ச உபாதான காரணம், சககாரி காரணம்லாம் நம்ம சொல்றோம் வேதாந்தத்துல சொல்லச்ச. இதுக்கு யாரும் எம்பெருமான் தான் லோகத்தை தானே தான், தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானேன்ட்டு அவன் தான் இந்த லோகத்துக்கு சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறான். அப்போ அந்த அகாரத்தினால் அறியப்படக்கூடிய எம்பெருமான், அக்ஷரானாம் அகாரோஸ்மி. இந்த ஓம் என்ற அந்த பதத்தில் அகார உகாரம் அகாரம் 3 எழுத்து இருக்கே, அந்த அகாரம் என்ன சொல்ற, அகாரத்தால் அறியப்படுபவன் அந்த எம்பெருமான், அவன் தான் லோகத்துக்கெல்லாம் காரணகர்த்தா. காரணம் தூ தியேயகான்ட்டு அந்த காரணகர்த்தாவை தியானிக்கிறோம் இல்லையா. அப்போ யாருன்னா, எதோவா இமானி பூதானி ஜாயந்திட்டு அந்த இடத்துல எம்பெருமான் லோகத்துக்கு முன்னாடி இருக்கச்சல யார் இருந்தா, ஆதியில யார் இருந்தா, யார் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணா, யார் காப்பாத்தினா அப்படின்னு வரைச்ச பிரளய காலத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணானா, தன்னோட வயிற்றுல வைத்து சூக்ஷ்ம ரூபத்துல சேத்தனங்களை எல்லாம் காப்பாற்றினான். பிரளயம் முடிஞ்ச உடனேயே எல்லாத்தையும் சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலமாக மாற்றி அதை எம்பெருமான் சேத்தனங்களை எல்லாம் அப்படியே பேரோட வெளியிட்டான் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அப்போ அவனால தான் சத்தை பெறுகிறது இல்லையா. அகாரார்த்தோ விஷ்ணுகு ஜெகத் உதய ரக்ஷா பிரளய கிருத்துன்ட்டு பட்டர் சாதிக்கிறார் அஷ்டஸ்லோகில. அப்படிப்பட்ட அந்த அகாரத்தால் சொல்லப்படும் எம்பெருமான் தான் எல்லாரையும் ரட்சித்து கொண்டு இருக்கிறான். அதனால அப்படிப்பட்டவனுக்கு தான் நாம் எப்படி இருக்கணும், அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவ, அனன்ய சேஷத்துவன் இந்த 3 ஆகாரம் சொல்கிறார். ஆகாரத்திரைய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதி சித்திரி வந்தே வரத வல்லபான்ட்டு சொல்ற மாதிரி இந்த 3 ஆண்டாள் நாச்சியார் இந்த அழகருக்கு இந்த பாசுரங்கள்ல சமர்ப்பிக்கிறா. அழகரை தவிர வேற யாரையும் அனுபவிக்க மாட்டோம். ஏன்னா அந்த தோலை சொல்றா இல்லையா, போக்கியமா அனுபவிக்கிறா. சுந்தர தோளுடையான்னு சொல்லச்சேவே அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறா. அப்ப என்னன்னா அனன்ய போக்கியத்துவ, அழகரை தவிர வேறு ஒத்தனை நான் அனுபவிக்க மாட்டேன். அதான் அனன்ய போக்கியத்துவ, அரண்ய சரணத்துவ. அவனே சரணம் அடைந்ததுனால தானே அவனை தவிர இன்னொருத்தன் கிட்டக்க போவோமான்றதுனால எப்படியாவது அவனை பெற வேண்டுமென்ட்டு
அச்சித்துக்கிட்டையும் மற்ற வஸ்துக்கள் கிட்டையும் குயில்கிட்டையும் மயில்கிட்டையும் போய் இவ போய் உழறா இல்லையா, ஏன்னா எம்பெருமானை பெற வேண்டுமேன்றதுனால அதுக்கு போய் விழுந்து அதை எனக்கு ஒரு சரண் சாற்றுமினேன்னா பின்னாடி சொல்ற அடைக்கலம் கேட்கிறா. அப்போ அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், அப்போ அனன்ய சேஷத்துவம் கடைசியில சொல்லச்ச எனக்கு அவனுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்ட்டு திருப்பாவையிலையும் சொல்ற உனக்கே நான் மாட்செய்வம் சொல்லி சொல்றதுனால இந்த 3 ஆகாரங்கள் இதுதான். இந்த 3 ஆகாரங்கள் தான் பிராட்டியோட அங்க பரமம் சாமியம் உபைத்தின்ட்டு அங்க பரமபதத்துல சாமியம் கிடைக்குமா. அதுதான் பரமாத்மாவோட சேர்ந்து எப்பவும் இருக்கக்கூடியது. அதுதான் இங்க நமக்கு இந்த நவவித சம்பந்தத்துல காட்டுறா. ஏன்னா ரக்ஷிய ரக்ஷக பாவம், ரட்சகன் ஒருத்தன் இருந்தான்னா அப்போ ரட்சிக்கப்படும் பொருள் இருந்துதானே ஆகணும். லோகத்துல வந்தா காப்பாத்துறான் அப்படின்னா யாரே காப்பாத்துறான்னா ஜீவாத்மாக்களை எல்லாம் காப்பாத்துறான், புழு பூச்சிகளை காப்பாத்துறான். லோகத்துல எல்லாமே அவனோடது தானே, அவனது படைப்பு தானே. அப்ப அவன் தானே சிருஷ்டி பண்ணினான். அப்ப சிருஷ்டி பண்ணினவன் உடைமை பொருள் அவனுக்கு காப்பாற்றணும் அப்படின்றது நகி பாலன சாமர்த்தியம் ருத்தே சர்வேஸ்வரம் ஹரிம்ட்டு அவனை தவிர வேற எவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அப்போ இந்த ஜீவராசிகள்லாம் எதனிடமிருந்து தோன்றியது, எவனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, பிரளயத்திலும் மோட்சத்திலும் எதை அடைகிறதோ அவனை தான் அறிய வேண்டும் நாம். அவன் தான் அந்த அகார வாச்சியன் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணுமா, நம்முடைய ஒரு ரட்சகன், அவன் ரட்சகனா இருக்கும் பொழுது நாம ஸ்வரட்சகம், நம்மளை காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் நாம இருக்கக்கூடாதாம். என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் அப்படின்ட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னார் இல்லையா, ஒன்றும் குறைய வேண்டேம்னார். இந்த யாவராலும்ன்ற இடத்துல கர்மஜான பக்திகளால எனக்கு வரணும்னா வேண்டாம்ங்கிறார் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். அப்போ என்ன எம்பெருமானை அடையணும்னா அவன்தான் அவனே உபாயம், அவனே உபேயம் இருக்கணும் இல்லையா. கலைவாய் துன்பம் கலையாதொழியாய் கலைகன் மற்றிலேன் அப்படின்னு நம்ம இருக்கோமே இந்த ஸ்திதி. அப்ப ரட்சகன் அப்படின்னச்ச அவன் எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னச்ச நாமே காப்பாத்திக்கணும், நாமே காப்பாத்திக்கணும். சுதந்திர புத்தி சுதந்திரமாகும் போது இல்லையா விடும். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரங்களை சொல்லும் பொழுது, ஐயோ அந்த எம்பெருமானை அடைய வேண்டுமே, எனக்கு ரட்சை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த சாமர்த்தியமும் இல்லையே, நீங்களே தான் சொல்லக்கூடாதான்ட்டு அந்த குயிலையும் மயிலையும் பூவையும் காயையும் போய் கேட்குறா. அதே போல சேஷி எம்பெருமான் நமக்கெல்லாம் சேஷி தலைவன் இல்லையா, நாம எல்லாம் சேஷபூதர்கள். இது ரொம்ப முக்கியம், இந்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காட்டி கொடுக்கறது. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் நினைக்கிறோம். அதைத்தான் ஆண்டாலும் அவனுக்கே தொண்டாற்றோம் தான் அவர் நமக்கு இதுல காட்டுறா. எம்பெருமானை தவிர மற்ற யாருக்குமே தொண்டாற்றக்கூடாது, பகவான் ஒத்தனுக்கு தான். இந்த ஆத்மா அந்த சொரூபம் சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம் என்று இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு உரியவனான அந்த எம்பெருமானுக்கு தான் நாம் தொண்டாற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. அப்ப தொண்டாற்றச்ச என்ன பண்ணணும்னா அவனது உகப்புக்கு என்று தொண்டாற்ற வேண்டும், அவனுக்கு மேன்மை சேர்க்க வேண்டும் என்று தொண்டாற்ற வேண்டும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்தை நாம் எம்பெருமானுக்கு செய்கிறோம் என்று இல்லாமல் எம்பெருமானுக்கு எது உகப்பு தருகிறதோ, அவன் முகோல்லாசத்துக்கு எது உகப்பாக இருக்கிறதோ அதுக்கு தான் நாம் பண்ணணுமா. பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்வமேய எஸ்ய ஸ்வரூபம் சசேஷகா பரசேஷி அப்படின்னு வேதார்த்த சங்கிரகத்துல சுவாமி ராமானுஜர் சொல்றார். அவனுக்கு சேஷிக்கு அதிசயத்தை விளக்கை அப்படின்னு சொல்றார். அவனுக்கு நாம் மேன்மை சேர்க்க வேண்டும். இந்த ஜீவாத்மா ஸ்வரூபமானது அந்த பரமாத்மாவுக்கு மேன்மை சேர்ப்பதுதான் இந்த ஸ்வரூபம், அதுதான் நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு நினைக்கணும். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரங்கள்ல அந்த எம்பெருமானுக்கு என்று கட்டுப்பட்டவள் அவன்தான் சேஷி என்று இங்க இந்த பாசுரங்கள்ல உணர்த்தரா இல்லையா. அதனால இந்த ரக்ஷ எப்படி அவன்தான் காப்பாற்றணும்ட்டு சொல்றேன். ஐயோ அப்படி என்னை நலிகின்றதே, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்றா. அதே போல அவன்தான் சேஷி என்றதுனால அந்த ரக்ஷிய பாவம் இது எல்லாமே இங்க காட்டப்பட்டு இருக்கிறது. அதே போல என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நமக்கு நிருபாதிகமாக இருக்கக்கூடிய தந்தையா இருக்கா. இப்போ சுவாபாவிகமா நமக்கு அவன் அவ்வியப்பிதான்னு சொல்றோம். இப்போ நமக்கெல்லாம் கர்மமடியா நமக்கு ஒரு தாய் தகப்பன் இந்த ஜென்மத்துல இருப்பா, இன்னொரு ஜென்மத்துல இருக்க மாட்டா. ஒவ்வொரு ஜென்மத்துல நமக்கு யார் தாய் தகப்பன் தெரியாது. ஆனா
எம்பெருமான் நமக்கு என்னைக்கும் நமக்கு அவன்தான தாயாகும், தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கச்ச பிதா மாதாச்ச மாதவகான் நமக்கு இருக்கக்கூடிய அவன் தான் அதை இந்த பிதா புத்திர சம்பந்தத்திலேயே நமக்கு காட்டி கொடுக்குறா. அப்புறம் நாம் எம்பெருமானுக்கு அடுத்தது பார்க்கச்ச அந்த அ உ ம இந்த உகாரம் என்பது அனன்யார்க சேஷத்துவம். அவனை தவிர நமக்கு வேற யாருக்கும் பண்ணக்கூடாதுன்றது தான் பர்த்ரு பாரியா சம்பந்தம். ஒரு பாரியாள் என்பவள் எப்படி தன் பர்த்தாக்கு சொந்தமாக இருந்து அவனை தவிர வேற எதையும் நினைக்காமல் இருப்பாளோ, தன் கணவனை தவிர வேறு ஒருவன் அவன் கருத்தில் கொள்ள மாட்டாள் இல்லையா? அதை போலதான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த எம்பெருமான் நாராயணனுக்கென்றே அந்த கொண்டானை அல்லால் சொல்றார் குலசேகர ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி குலமகள் போல் நாம் இருக்கணுமா. அதுதான் இந்த உகாரம் சொல்றது. அதாவது பிரணவத்தில் ஆ ஊ ம என்ற அக்ஷரத்தில் அந்த அகாரத்துக்கு பிறகு வரக்கூடிய உகாரமானது அனன்யார்க சேஷத்துவம், பர்த்ரு பாரியா சம்பந்தத்தை கொடுக்கறது. அதைத்தான் ஆண்டாள் பாசுரம் எல்லாமே அந்த பர்த்ரு பாரியா தான். அது இந்த பாசுரம் தான் அந்த பாசுரம் தான் மட்டும் இல்லை, எல்லா பதிகங்களுமே இந்த பர்த்ரு பாரியா ஆரம்பத்திலேருந்து பார்த்தாலே நமக்கு அது நன்னா ஒவ்வொரு பாசுரத்தை எடுத்தாலுமே அது இதுக்கு தான் விவரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அ ஊ ம ம அ ஊ மல ஞாத்ரு ஞேயம், அதாவது அறியப்படும் வஸ்து, அறியப்படுபவன். நமக்கு என்ன அறியப்பட வேண்டும் என்றால் இந்த ஆத்மா எம்பெருமானை பற்றி தான் நம்ம அறியணும். என்ன அறியணும்னா ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. நமக்கு ஞானத்துக்கு எது விஷயம்? அந்த பகவான் தான். அப்போ அந்த பகவான் தான் நமக்கு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால அவனைத்தான் நாம் நினைக்க வேண்டும். இதைத்தான் இந்த பாசுரங்கள் அவள் காட்டுறாவோ. போர்க்களிறு பொறும் மாளிரும் சோலை அம்பூம் புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்கின்ற கார்கொல் படாக்கள் நின்று சுடரி சிரிக்கத் தரியேன் ஆர்க்கு இடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலியே என்று இந்த ஒரு 4-5 பாசுரத்துல இவ என்ன பண்றா, மலர்கள் கிட்டையும் காயா மலர்கள் கிட்டலாமும் பேசுறா. என்ன பேசுறான்னா, இவளுக்கு அறிவுல என்ன விஷயம் இருக்குன்னா எம்பெருமான் தான் அறிவுல இருக்கான். அப்போ இந்த பூவை பார்க்கும்பொழுதோ எந்த புஷ்பத்தை பார்க்கும்போதோ இல்லை மயில் குயில் எதை பார்க்கச்சேவோ இவளுக்கு என்ன தோன்றதுன்னா, அறிவுக்கு விஷயமாக இவள் எம்பெருமானை நினைச்சதுனால அதுகிட்டையும் உங்களை பார்க்கச்செல்லாம் எனக்கு அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு, பார்க்கும் பொருள் எல்லாம் அந்த எம்பெருமானே தெரிகிறார். ஏன்னா மனசுல என்ன இருக்கோ அதுதானே வெளிவரும். எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோதி. எதை நாம் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அது வாழ்வில் வர வேண்டும், அதுதான் வரும். அதைத்தான் செயலிலும் செய்ய வேண்டும். இப்போ ஆண்டாள் நாச்சியாருக்கு மனசுக்குள்ள அந்த அழகர் திருமாலிரும் ஜோலை அழகர் அழகன்ட்டு அந்த அழகரையே இருக்கிறதுனால அவ பார்த்து எதை பார்த்தாலுமே அவளுக்கு என்ன தோன்றது அப்படின்னா அந்த அழகராவே தோன்றதான். ஏன்னா கருவிலை ஒன் மலர்கால் அப்படின்னு சொல்றா. காயா மலர்கால் திருமால் உருவொளி காட்டுகின்றேர் எனக்கு உய்வழக்கு ஒன்று உரையின்னு சொல்றா. திருவிளையாடு தின்தோள் திருமாலிரும் சோலை நம்பி வரிவலையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளதே. இந்த காயா மலர்கள்லாம் இருக்கேன், ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, உருவொளி திருமால் உருவொளி காட்டுகின்றேன், அவனை மாதிரியே எனக்கு இப்படி காட்டுறீங்களே அப்படின்னு அவளுக்கு மனசுல தாபம் அப்படியே எப்படி இருக்கலாம், நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கான் அவளுக்கு. இப்படி நீங்க காட்டலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா? ஏன்னா எம்பெருமானுக்கு எல்லாருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான், லோகத்துக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இவன் மனசுல நினைக்கிறா. அதே எம்பெருமான் இங்க திருமாலிரும் சோலையில் அங்க என்ன எப்படி இருக்கான், அழகரா எழுந்தொழி இருக்கான். திருமாலிரும் சோலை நம்பிங்கிறா. நம்பின்னா அந்த பரிபூர்ணன் அர்த்தமா, எல்லா குணங்களும் நிறைந்தவன். அப்போ இப்படி எல்லா குணங்களும் நிறைந்த அந்த நம்பி என்னை இப்படி கைவிடலாமா? ஏன்னா நம்பின்னு சொல்லிட்டாலே குணங்கள் கொண்டவன் தானே நம்பின்னு சொல்ல முடியும். அப்போ ஆண்டாள் நாச்சியார அப்போ அழைச்சிக்கலையே, அப்போ குணம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னு இல்லை, வரி வழியில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளதே. ஏன்னா என்னை கூட்டின்னு போன வளையெல்லாம் அப்படியே கழண்டு விட்டது, என்னோட வளையலை காட்டின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றாளாம். இது என்ன அர்த்தம் வளையலை காட்டின்னு இருக்கான் அப்படின்னா, எம்பெருமானோட சொத்து தானே நம்ம வளையலை காட்டின்னு போனா என்ன, ஆண்டாளோட ஆத்மாவை அழகர் காட்டின்னு போனா என்ன,
அவன் சுவாமி. அழகன் திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய அந்த அழகன் அவன் சுவாமி. அப்போ சொத்துக்கு உரியவன். நம்முடைய தேகமாகட்டும், ஆத்மாவாகட்டும், நம்முடைய வஸ்துக்களாகட்டும், யானும் நீயே என் உடைமையும் நீயே என்று இருக்கும் பொழுது அப்போ நம்ம எல்லாரும் அவனோட சொத்தா இருக்கச்ச இந்த வளையலை கட்டின்னு போறதுங்கிறத அவன் எடுத்துன்னு போறான்னு சொல்றா இல்லையா? அப்ப என்ன சொல்றான்னா, அவன் சொத்தை அவன் எடுத்துன்னு போறான், இந்த ஆத்மாவை அவன் தூக்கின்னு போறான், இந்த ஆத்மாவில் குடிக்கொண்டு இருக்கான், இந்த ஆத்மாவை அபகரிக்கிறான். எதை சொன்னாலும் அந்த உடைமை பொருள் உடையவன் அழகன், நாம் எல்லாரும் உடைமை பொருள். அதைத்தான் இதுல காட்டுகிறாள். அதை இதுல வந்து ஸ்வஸ்வாமி அந்த பாவம், அவன் சுவாமி, நாம் எல்லாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். அதனால நாம வந்து நம்ம பத்தி கவலைப்படக்கூடாது, அதே பகவான் தான் கவலைப்பட வேண்டும் என்று அதுல அழகா காட்டுறான். அதுக்கப்புறம் நாராயணாய இப்போ வந்து அகார உக்காரம் மகாரம் முடிஞ்சு நமப்பதத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்வஸ்வாமி பாவம் முடிஞ்சு இப்போ நாராயணாயில வரைச்ச ஆதாரம் ஆதேயம், அது மாதிரி ஷரீரி ஷரீர பாவம், அது போல போக்தா போக்கியம், இது எல்லாம் இந்த பாசுரத்துல இதான் போக்தா போக்கியம்னாலே அது அனுபவிக்கப்படும் பொருள் போக்கியமா இருக்குங்கிறோம். என்னன்னா அது போக்தா யார் அனுபவிக்கிறாளோ அவன் போக்தா. எந்த வஸ்து அனுபவிக்கப்படுகிறதோ அது போக்கியம். அப்போ பரமபதத்துல அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்ட்டு அங்க வந்து என்ன அனுபவிக்கப்படும் பொருள் தான் அன்னம். எதை அனுபவிக்கிறார்களோ அதை அன்னம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த முக்தாத்மா இங்கேருந்து போறா இல்லையா? அப்போ போனா அங்க ஆதிசேஷன் மேல ஏறி எம்பெருமானும் பிராட்டியும் எழுந்துள்ளி இருக்கும் பொழுது அவன் மடியில போய் இந்த ஜீவன் போய் உட்காருமா. கோஷின்னு கேட்பாராம் பெருமாள், எங்கேருந்து வந்திருக்க, நீ யாரு, இத்தனை நாள் என்ன பண்ண, ஐயோ உன்னை இவ்வளோ நாள் அந்த சம்சாரத்துல விட்டுட்டேனே, இங்க வந்து கைங்கரியம் பண்றதுக்கு உன்னை எடுத்துக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாராம் பெருமாள். ஒரு ஜீவனை பார்த்தா இவ்வளோ நாள் காலதாமதம் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுவாராம். அப்போ இந்த ஜீவனை பார்த்து அந்த எம்பெருமான் அனுபவிப்பானாம் இவனை. அவன் அனுபவிக்கிறார் இல்லையா பகவான், அந்த அனுபவிக்கிறத பார்த்துட்டு அது வந்து இந்த ஜீவன் வந்து அவனோட முகல்லாசம் அவன் முகப்பை இவன் அனுபவிக்கிறானாம். அதனால்தான் அகமன்னம் அகமன்னம் நான் அன்னமாகிறேன் அப்படின்னச்ச இதை வந்து அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கக்கூடியது. எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிறான், இந்த ஜீவனும் எம்பெருமான ஒத்தருக்கு அனுபவிக்கிறானாம். அதுதான் போக்தா போக்கியம். அதை நான் மாலிரும் சோலை பாசுரம் இருக்கு இல்லையா, நாறு நறும்பொழில், அந்த பாசுரத்துல ரொம்ப அழகா காட்டுறா. ஏன்னா 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கிற ஆண்டாள். இந்த அக்கார வடிசில் தாத்பரியம் என்ன அப்படின்னா, நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நிறைய பாலெல்லாம் க்ஷீரத்தெல்லாம் சேர்த்து நிறைய நெய்யெல்லாம் சேர்த்து எம்பெருமான் உகக்கிறதுக்கு பண்றோன்னு வாஸ்தவம். ஏன்னா ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையில எம்பெருமானுக்கு இப்படி சமர்ப்பிக்கணும், என்னென்ன தலிகைகள் சமர்ப்பிக்கணும்லாம் நம்மளோட ஆகமங்கள்லாம் சொல்றது, என்னென்ன பிரசாதங்கள் எந்தெந்த வேலையில சமர்ப்பிக்கணும் அப்படின்லாம் அந்த ஆகமங்கள்லாம் சொல்றது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாலையும் ஆடை உடுப்போம் அதன் பின்னை பால் சோறு கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்றா இல்லையா, அந்த பாசுரத்துக்கும் இங்க நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும்களோங்கிறா இல்லையா. இந்த பாசுரத்துக்கும் அந்த பாசுரக்கும் தொடர்பு என்ன, அங்க பராபத்துல சோஷ்டுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சிதா அப்படின்ட்டு வேதம் சொல்றது. அங்க எல்லாரும் இருந்து அங்க அனுபவிக்கிறா இல்ல, அதைத்தான் இந்த அக்கார வடிசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதம் இருக்கு, ஒவ்வொரு அன்னம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கள். இப்போ ஒரு பெரிய அண்டா 100 தடால அவ்வளோ சாதம் நன்னா அப்படி க்ஷீரத்திலேயே தலிகை பண்ணி அதுல பால் சேர்த்து அக்காரம் சேர்த்து நெய்யெல்லாம் சேர்க்கிறோமே, ஒவ்வொரு பருக்கைன்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு சாதம், அந்த ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு ஜீவாத்மா. இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பூமியில நம் போன்ற ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கத்தான் எழுந்தொள்ளி இருக்கா. ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகம்ட்டு இந்த பந்தத்துல மாட்டி மாட்டி திருப்பி திருப்பி இங்க உழலக்கூடாது, எம்பெருமான் திருவடியை பற்ற வேண்டும்,
அவனை பற்றிய ஞானம் வர வேண்டும், சுலபமான மார்க்கத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவன மாத்ருத்வ பாவம். ஏன்னா சாக்ஷா க்ஷமாம். நம்ம எத்தனை தப்பு பண்ணாலும் பகவத் அபசார, பகவதாபசார, அசக்கியாபசார, நானாவித அனந்த அபசாரான் ஆரப்த காரியானு அனாரப்த காரியான்ட்டு நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ அபசாரங்கள் அபராதங்கள் எல்லாம் பண்ணினாலும் சர்வான் அசேஷதகா க்ஷமஸ்வ எம்பெருமானார் வேண்டின்ற மாதிரி நம்ம வேண்டிக்கலைனா கூட அந்த தாய் இல்லையா, தாய் உள்ளமான அந்த ஆண்டாள் நாச்சியார் ஐயோ இவர்களை கரை சேர்க்க வேண்டுமே என்பதற்காக அப்படி ஒரு பாடுபடுறாளாம். அப்போ அந்த ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவாகிய அந்த சாதம் இருக்கே, இதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அதை அவன் போக்கியமா எடுத்துக்கணுமா. தோஷமே இருக்கு நம்ம உடம்புல, நம்மளோட ஹிருதயத்திலையும் தோஷங்கள், எண்ணத்திலையும் தோஷங்கள், செயல்லையும் தோஷங்கள். நம்ம அப்படி ஸ்புடம் போடுற ஆண்டாள் எப்படி ஒரு தங்கத்தை ஸ்புடம் போட்டு அழுக்கு போறதோ, அதை போல இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஸ்புடம் போட்டு இவ கொடுக்குறா, பிராட்டி தாய் கொடுக்குறா. அந்த எம்பெருமான்ட்ட நம்மளை எல்லாரையும் தள்ளி விடுறா, அவ அதுக்கு தானே வந்திருக்கா. அப்போ இந்த ஸ்புடம் போட்ட இந்த ஜீவாத்மாவை அந்த பகவான் போக்கியமா ஏத்துக்கிறானாம். ஏன்னா தோஷ போக்கியத்துவமே அவனுக்கு ஒரு தன்மை இல்லையா. வத்சலன் சொல்றமே, பக்த வத்சலன். அன்று ஈந்த கன்றுக்குட்டி மேல் இருக்கக்கூடிய அந்த அழுக்க பகவான் போக்கியமா எடுத்துக்கிறானாம். வத்சம் லாதி இதி வத்சலான் வா, பக்த வத்சலனுக்கு. அப்போ அந்த வாத்சல்யம் நாமதோஷேஷ கிருதத்துவ புக்திகின்ட்டு அந்த எம்பெருமான் அந்த வாத்சல்யத்தை காட்டி சேத்தனர்கள்ட்ட இருக்கிற அழுக்க எல்லாம் போக்கி செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே அப்படின்னு ஆழ்வார் சாதித்த மாதிரி அதை சமர்ப்பிக்கிறா. இந்த ஜீவாத்மாவை சமர்ப்பிக்கிறேன், இதை போக்கியமா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற அர்த்தம். அதற்தான் அவர் கூடி இருந்து குளிர்ந்துட்டு எல்லா ஜீவாத்மாக்கள் ஒத்தரை விட்டுட்டு ஒத்தரை, இவர் நமக்கு வேணும், அவர் நமக்கு வேண்டாம், இவர் ஞானி, இவர் அஞ்ஞானி, இவர் ஏழை, இவர் பணக்காரன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் இல்லாத எல்லா ஜீவாத்மாக்களையும் கொண்டு போய் எம்பெருமான் கிட்ட சேர்க்கிறா பிராட்டி. அதுதான் சமோகம் சர்வ பூதேஷு கண்ணன் சொன்ன மாதிரி அவன் அதை அப்படியே போக்கியமா எடுத்துக்கிறான், நம்மளோட ஆத்மாவை எடுத்துக்கிறானாம். அதுதான் இந்த நாறு நறும்பொழில் பாசுரத்துல உள்ள தத்துவார்த்தமா. எம்பெருமான் கிட்டக்க ஜீவாத்மாக்களை ஆண்டாள் நாச்சியார் சேர்க்கிறாள், அதை அந்த எம்பெருமான் போக்கியமாக எடுத்துக்கொள்கிறான். இதுதான் நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். ஏன்னா இவ ஆயர் சிறுமியாவே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா. திருவாய்ப்பாடியில எது சமிருத்தி? வெண்ணெய் தான் சமிருத்தி. அப்போ அந்த வெண்ணெய்க்கு மயங்குபவன் கண்ணன். அந்த கண்ணன் தானே இந்த அழகனா இங்க வந்திருக்கான், அந்த ராமன் தான் அழகனா வந்திருக்கான்றதுனால அப்ப இவ சொல்றச்சே முதல்ல வெண்ணைய சொல்லிடுவான், உடனே அவன் கொஞ்சம் வசப்படுவான், மயங்கிடுவான். அதுக்கப்புறம் நம்மளோட கோரிக்கையை சொல்லலான்ட்டு வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோன்னு கேட்கறாவோ. இப்போ அக்கார அடிசில் சொன்னேன்னு சொல்லிட்டா, ஆனா அவளால பண்ண முடியல. பிற்காலத்தில் சுவாமி ராமானுஜர் அங்க திருமாலிரும் சோலைக்கு வரார், வந்துட்டு ஆண்டாளோட திருவுள்ளத்தை பூர்த்தி பண்றாராம். ரொம்ப அழகா புல்லோலோகம் ஜீயர் அந்த எம்பெருமானார் அங்க புள்ள எப்படி பண்ணான்றத காட்டுறார். தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் ஜோலை கோனே என்று அழகருடைய சர்வரசகா என்ற இனிமையில் மூழ்கி ரசித்து சர்வகந்தகா வெறிகள் சோதி மூர்த்தி என்னும்படியானவனுக்கு நாறு நரும் பொழில் பெண் பிள்ளை வாய் நேர்ந்து பராவி வைத்ததை அக்குடியில் பிறந்த தாம் நடத்துவதாக நிச்சயித்து அப்படியே நாடி தேடி நடத்தி அவன் கை கொண்டு அமுது செய்தருளினத்துக்கு கை கூலியாக பின்னும் ஆளும் செய்வேன் என்று விண்ணப்பம் செய்து இவையெல்லாம் நித்தியமாக கொண்டு அருள வேண்டும் என்று திருப்பல்லாண்டை அனுசந்தித்து நின்றபோது பரமசுவாமிகளுக்கும் தம்முடைய பரம கிருபையாலே விசேஷ கடாட்சம் செய்தருளி தீர்த்த பிரசாதங்களும் ஸ்ரீ சடகோபனம் பிரசாதித்து விடை கொடுத்து அருளினார். உடையவரும் தாம் விருப்புற்றபடி செய்து நிறைவேற்றியவராய் அங்கிருந்து விடைபெற்ற போது அனுகூலனானவர்களை திருவாராதனம் நன்கு செய்யும்படி நியமித்து அங்கே ராமானுஜ மடம் உண்டாக்கினார்.
மேலும் இளையாழ்வான் திருத்தோப்பு முதலாக அநேகம் திருத்தோப்புகளையும் ஏற்படுத்தி அங்கே எல்லாவிடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொளி செல்லா நிற்கும்படி அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்களை திரித்து தாமும் பல்லாண்டு அவதரித்த மதுரை மாநகருக்கு புறப்பட்டு அருளினார் அப்படின்ட்டு இங்க புல்லலோகம்ஜி ரொம்ப அழகாக காட்டார். அப்படின்னா திருமாலிரும் ஜோலை சொல்லும் பொழுது சோமச்சந்த விமானஸ்தம் மத்தியே துரக வாகனம் மண்டூக வரதம் தேவம் சுந்தரம் பிரணதோஸ்மியகம்ட்டு அந்த ஸ்தல புராணத்துல சொல்றது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் ஆண்டாளோட ஒரு திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணிட்டு ஸ்ரீபல்லிபுத்தூருக்கு போகச்ச வாரீர் கோவில் அன்னரேன்ட்டு சொன்னாலாம். அதனால்தான் பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே என்று வாடின் திருநாமத்துல சொல்றோம் இல்லையா. அப்போ வாய் இருந்து பராவி வைத்தேன் அக்கார் அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் என்று சொல்கிறார். இந்த ஏறு திருவுடை ஏறி வரும் வளர்ந்து வரும் மேல் ஏறி வரும் செல்வத்தை ஐஸ்வர்யத்தை உடையவனாம். இதுதான் சுந்தரபாகு ஸ்தவத்துல கூறத்தாழ்வார் ஆரூட ஸ்ரீஹி அப்படின்னு இந்த ஏறு திருவுடையானுக்கு அப்படியே ஆரூட ஸ்ரீன்னு சாதிக்கிறார். இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. இங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு என்ன ஒரு ஆசைன்னா கைங்கரியத்துல தானே அவளுக்கு ருச்சி. அதனால அழகருக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்போ துவயம் இருக்கு, துவயமான அர்த்த அனுசந்தானன்னு சொல்றோம். நம்ம எம்பெருமானார் சாதிக்கிறார். துவயத்துல முதல்ல பூர்வ வாக்கியம் எதை சொல்றது? நாம் அப்படியே எம்பெருமான கட்டுப்பட்டு இருக்கணும். எம்பெருமான நாம் அடிபணியணும். பிராட்டி முன்னிலையில் எம்பெருமான சேவிக்கிறோம். நம்மளோட ஒரு பாரதந்திரிய சொரூபமெல்லாம் எதுவும் காட்டாம எம்பெருமான் நம்மை அவன் என்ன பண்றானோ அது பண்ணட்டோன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது ததசிய சத்ருஷம் பவேத் அப்படின்னு சீதா பிராட்டி இருந்தா இல்லையா, ராமன் வந்து தன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்ட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலை பூர்வ வாக்கியம் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது எப்படின்னாக்க இளைய பெருமாளுக்கு எப்பவுமே கைங்கரியம் தான், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்ட்டு அவர் வந்து அப்படியே அவர் அகம் சர்வம் கரிஷ்யாமின்ட்டு சொன்னவர் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் சுமித்ராவே சொல்லியிருக்கா. சிருஷ்டத்வம் வனவாசாயங்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க. ராமன் காட்டுக்கு போகச்ச அப்ப சொல்றா, அப்பா நீ எதுக்கு பிறந்திருக்க தெரியுமா? நீ காட்டுக்கு போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன்னாலாம் சுமித்ரா. எப்பேற்பட்ட ஒரு ஞானி! எந்த ஒரு தாய்க்கு தன்னுடைய மகனை இப்படி ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு இப்ப ராமனுக்கு யாருக்காற்ற அனுப்ப மனசு வருமா? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் அவனுக்கு தொண்டாற்ற போறான் பையோன்றத அவளுக்கு உணர்ந்த எவ்வளோ ஒரு சொரூப ஞானம் உள்ளவள் அவள். கௌசல்யை விட சுமித்ரா அப்படி ஒரு ஞானம், அவ்வளோ ஞானம் அவளுக்கு. அதனாலதான் சிருஷ்டத்துவம் வனவாசாயன் அதுக்கே பிறந்திருக்கேன்னு சொன்னாலாம். அதை போல இந்த 2வது வாக்கியம் உத்தர வாக்கியம் இருக்கே, அது இருவருமான சேர்த்தியில் கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுதான் உத்தர வாக்கியம். அப்ப ஆண்டாள் நாச்சியாருக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, இளைய பெருமாள் போல நம்மாழ்வார் போல இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதை கண்டு அவன் உகக்க வேண்டும். அந்த எம்பெருமானது முகோல்லாசத்தை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும் என்று இருப்பதுதான் ஆண்டாளுக்கு குறிக்கோளாம். அப்போ அங்க நம்பிள்ளை நஞ்சியரை கேட்கிறார், ஆண்டாள் நாச்சியார் எதற்காக இப்படி 100 தடால ஒரு சக்கரை பொங்கல் அக்கார படிச்சு சமர்ப்பிக்கணுமா? ஏன்னா பகவான் என்பவன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்லிட்டு அஷ்னாமி பிரயதாத்மனகா, ரொம்ப பிரியமா கொடுக்கறத நான் ஏத்துக்கிறேன்னு எதை கொடுத்தாலும் சொல்லுவான் இல்லையா. அப்படி இருக்கிறவனை அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவனே ஜனாத்துன்ட்டு எம்பெருமானுக்கு என்ன ஒரு பூர்ணகும்பம் வச்சா போறோம், ஒரு திருவடியை விளக்கினா போறோம் அவனுக்கு. அப்படி ரொம்ப ஒரு முகவரவு, அப்பா நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டா போருமா, அவ்வளவு சுலபமானவன் அந்த எம்பெருமான் தான் இங்க அழகனா இருக்கான். அப்போ அவனுக்கு 100 தடம் அவனுக்கு எதுக்கு ஆண்டாள் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா, அப்ப நஞ்சியர் சாய்த்தாராம், திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பார்த்தா இந்த 100 தடாங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு கலசத்துல வச்ச மாதிரிதான் இருக்குமே தவிர, ஏன்னா அங்க என்ன எப்பவுமே மாடுகள் சமிருத்தி இல்லையா, பால் நிறைஞ்சு வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கக்கூடிய இடம், பால் வழிஞ்சு அடுத்த கிராமத்துக்கு போகும் வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது, அப்போ ஒரு அக்கார வடிசல் ஒரு 100 தடா பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு சாமான்யமான விஷயம். அது அதைத்தான் இங்க அவ்வளவு அழகாக இங்க இந்த அக்கார வடிசில் பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு அந்த ஒரு கைங்கரிய பிராப்தமாக இவ வந்து விண்ணப்பிக்கிறா. ஏன்னா ஆண்டா என்ன நினைக்கிறா, அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகனும் சீதா பிராட்டியும்
அத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகும்பொழுது ராமன், இவள் சீதை, இவள் லக்ஷ்மணன், நான் ராமன் எல்லாம் சொல்லி அந்த அனுசூயை கொடுத்த அந்த இதெல்லாம் கைங்கரியத்துல வாங்கிட்டார் இல்லையா ராமன். அதை போல நாம கொடுக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை இந்த எம்பெருமான் ஏத்துப்பாளான்னு எதிர்பார்க்கறாளாம். பாவம் சின்ன பொண்ணு இல்லையா, எம்பெருமான் நம்ம சொல்லிட்டா உடனே வந்து அன்புக்கு கட்டுப்பட்டு ஓடி பரதந்திரன் தானே, பக்த பராதீரன் தானே எம்பெருமான். அதனால அப்படி அவ கேட்கறா. இங்க இந்த ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோங்கிறா. இந்த ஏறு திருவுடையான்னா ஆருட ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான். என்னன்னா, யார் திருமார்பில் இந்த பிராட்டியின் சின்னங்கள் இருக்கின்றனவோ அவன்தான் நமக்கு ஸ்ரீயபதித்வம்ட்டு நமக்கு வேதாந்தா தத்துவ சிந்தா முரபை துரசி எத்தாத சன்னை சின்னை தரந்திட்டு பற்ற சாதிக்கிறார். அப்போ எந்த அடையாளங்கள் பிராட்டியின் அடையாளங்கள் இருக்கு நமக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ஒரு மிதுன சேஷத்துவம் தான். லக்ஷ்மியா சக ரிஷிகேசோ தேவியா காருண்ய ரூபிணி, பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானே ரட்சகன் ஆகிறான் சொல்றோம். அதுதான் இங்க காட்டுறா. பிராட்டியை முன்னிட்டு தான் நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும், இருவருமான சேர்த்தில் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு ஸ்வரூபத்துக்கு உண்டானது. இது நமக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கும். இதை விட்டுட்டு எம்பெருமானை மட்டும் ஆசிரியக்கிறதுங்கிறது கூடாதுன்றதுனாலதான் இங்க கொடுக்குறா. அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் உகத்து ஏற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாசுரத்தில் இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மனங்கமிழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலேன்னு கேட்கறா. இதை சாட்டுட்டான்னா நான் இன்னும் ஒரு 100,000 கொடுப்பேன். ஏன்னா அவனோட முகல்லாசம், அவனுக்கு கைங்கரியம், அவன் உகப்புக்கு, நாம உகப்பதுக்கு கிடையாது. அதாவது தான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுச்ச நாமளோட சுவாதந்திரியத்தை காட்டக்கூடாதான். அது என்ன சொல்றார் நம் பிள்ளலோகாச்சார், இந்த சந்தன குசும தாம்பூலாதிகளை போலேங்கிறார். இப்போ சந்தனமோ புஷ்பங்களோ, ஒருத்தர் யார் புஷ்பத்தை சூடிக்கிறாளோ அவளுக்கு தான் சுகந்தம், அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த புஷ்பத்துக்கு தனிப்பட்டு தனக்கு ஒரு சந்தோஷம்னு இருக்கா? சந்தனத்தை யார் திருமேனியில அதை சாத்திக்கிறாளோ அவர்களுக்கு சந்தோஷம். அதை போல இருக்கணுமே தவிர நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாதான். அதுதான் ஆண்டாளாச்சர் எம்பெருமானுக்கு உகப்பா இருந்ததுன்னா அந்த உகப்பு எனக்கும் உகப்பு என்று அந்த இடத்துல வந்து கேட்கிறா. இந்த திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான்றா. இந்த திருமாலிரும் சோலை எப்படி இருக்குன்னா, அந்த திருமாலிரும் சோலை மலை இருக்கே, அந்த மலையே எம்பெருமானோட ஒரு அந்த ஆதிசேஷம் சொல்லுவோம், தெற்கு திருவேங்கடம் தானே சொல்றோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த மலையே எப்படி இருக்குன்னா, பெரியாழ்வார் இவரோட தகப்பனார் சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு. உரைப்பன் மலை இப்படி முடுக்கா இருக்குமா. கண்ணன் என்ன பண்ணா, இந்த ருக்மணிய அவனோட ருக்மன் ஐஷன் போறதுக்கு வரும்பொழுது அவனை தேர்ல கட்டி விட்டு அப்படி முடுக்கா இருந்தானா கண்ணன் அந்த சமயத்துல. அதனால இந்த முடுக்கர் உரப்பன் மலைங்கிறார் பெரியாழ்வார் சாதிக்கிறார். அப்புறம் மணிவண்ணன் மலைங்கிறார், ஏன்னா நீல மணி போல இருக்குமா அந்த மலை, அதனால மணிவண்ணன் மலை. அப்புறம் கடல் வண்ணன் மலைங்கிறார். இந்த கண்ணன் எம்பெருமான் 16,000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, நரகாசுரனை வென்றுட்டு. அப்போ அப்படி இருந்தா நான் அவ்வளோ பார்க்கறது கடல் வண்ணன் மலைங்கிறார். காலை கருதும் மலை, ஒரு காலம் ஆடு மாதிரி இருக்கான் அது. இந்த யவ்வனம் அவ்வளோ ஒரு யவ்வனத்தோட இருந்துதான். அப்படி ரொம்ப அழகாக சொல்றார். அழகன் மலை அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நீலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலை மலை அகுதே குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலை மலை அது. இந்த குளமலைன்னா அந்த குளத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரி ஒரு குளமலை. கோலமலை
அவ்வளவு அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு. தர்ஷனீயமாக இருக்கக்கூடிய தாபத்திரயத்தெல்லாம் போக்கக்கூடியது அலை. அதான் குளிர்மலை, கோலமலை, கொற்றமலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய மலை. நிலமலை, நிலத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் போய் அங்க அங்க இருக்காளோ அவளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது. நீண்ட மலையாம். பரமபதத்துக்கும் இங்க இருக்க பூமிக்கும் அது இப்படி தொடர்பு வைக்கிற அளவுக்கு இருக்கிறது எழில்தோல் எம் ராமன் மலை. இது மட்டும் இல்லையா, இங்க பெரியாழ்வார் பாடுறார் இந்த மலைக்கு. எல்லா மலையும் சொன்னார். மணிவண்ணன் மலை என்னார், அழகன் மலை என்னார், அலங்காரன் மலை என்னார், குளமலை, கோலமலை எல்லாம் சொன்னாரு. கடைசியில எழில் தோல் எம் ராமன் மலை. என்னோட ராமனோட தோல் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீரஸ்ரீயால வந்த அழகு. ஏன்னா வீர பத்தினிகளுக்கு அந்த வீரத்தோல் ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த வீரஸ்ரீயால அழகு அவனுக்கு, ராமனுக்கு. அப்படிப்பட்ட தோலை உடைய உபகாரங்களான ஸ்ரீராமன் வர்ணிக்கும் மலைங்கிறார். அந்த மலையைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்லி அங்க அதுல தன்னோட கைங்கரியத்தை பிரார்த்திக்கிற ஆண்டாள் நாச்சியார். அதற்கு பிறகு காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் சொல்றா. மருள்ன்றது ஒரு பண், மருள் இந்தளம் அப்படின்னு ஒரு பண். அது என்ன சொல்றதா, அந்த குருவி எம்பெருமான் வரப்போறான், எம்பெருமான் வரப்போறான்ட்டு சொல்லி அந்த குருவிகள் கணங்கள் எல்லாம் ஏன்னா கார்த்தாலேயே எழுந்துக்குமா. கேட்கறாச்ச நம்மளோட ஆச்சாரிகள் சொல்லுவார், இங்க ஆண்டாளுக்கு அழகனை பெற வேண்டும் என்பதனால தூக்கமே கிடையாது அவனுக்கு. அப்போ ஆண்டாள் இருக்கிற ஊர்ல அங்க இருக்கிற திரியக்குக்கும் தூங்காதான். ஏன்னா இவ எப்ப பார்த்தாலும் அழகனையே அவனோட தோலை வர்ணிப்பா, மலையை வர்ணிப்போம், அவனோட திருமேனியை வர்ணிப்போம் அப்படின்னு இருக்கச்ச. அப்ப மற்றதெல்லாம் எப்ப அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கெல்லாம் என்ன பண்ணுமா, ஆண்டாள் மாதிரி தூங்காம இருக்குமா. அதனால கார்த்தாலேயே அது என்ன பண்ணுமா, கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு பிராமே முகூர்த்தே சோத்தாய சிந்தையே தாத்மனோ ஹரிம்ட்டு கார்த்தால எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு சிந்தனை பண்ணணும் இல்லையா. அதை அந்த குருவி கணங்கள் எல்லாம் சொல்றதா ஆண்டாளுக்கு சொல்லிட்டு, சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளிலேலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதேங்கிறா. இங்க இந்த நவவித சம்பந்தத்துல சொல்றோம் இல்ல, எம்பெருமான் தான் நமக்கு ஆதியில நமக்கு இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணா, அவன் தான் காரணகர்த்தா அப்படின்னு சொல்றோமே. அவன் ரட்சகன், அவன் தான். இப்படி நம்ம நவவித சம்பந்தத்துல சொல்றோம். இப்போ ஒவ்வொரு பாசனமே இந்த பாசனம் இதுக்குதான், இந்த பாசனம் இதுக்குதான் கிடையாது. ஒரு பாசனத்துல ஒரு 4 வரிகள் இருந்தா அந்த 4 வரிகள் 4 விஷயங்கள் ஆண்டாள் சொல்றா. அதுல பார்த்தா நமக்கு ரக்ஷய பாவம் தெரியும். இன்னொரு வரியை பார்த்தாக்க சேஷி பாவம் தெரியும். இன்னொரு வார்த்தையை பார்த்தா சரீரி சம்பந்தம். எல்லாமே ஒரு பாசுரத்திலேயே அவ அத்தனையும் அடக்கச்ச. அப்போ அந்த அக்ஷரான மகாரஸ்மி இந்த லோகத்தெல்லாம் எம்பெருமான் படைச்சு காப்பாத்துறான் இல்லையா. அந்த பாவம் நமக்கு எப்படி தெரியும்னா, சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளின் இலை பெருமான். ஏன்னா லோகத்துல எல்லாவற்றையும் இந்த பிரளய காலத்துல தன்னோட வயிற்றில் குற்றியில வச்சு காப்பாத்தினானோ இல்லையோ சூக்ஷ்மமா. அதுதான் இந்த இடத்துல ஆளின் இலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே என்று இங்க அவன் சொல்றாளே அது உண்மையா, அவன் வருவான்னு சொல்றாளே உண்மையா என்று கேட்கிறாள். அப்பேற்பட்ட இந்த ஆண்டாள் நாச்சியார் கடைசியில முடிக்கும் பொழுது, மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழற்கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமாலடி சேர்வர்களை என்று சொல்கிறார். ஏன்னா இங்க கைங்கரியம் வேணும்னு பிரார்த்திக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த கைங்கரியம் கிடைக்குமா, ஏன்னா இவ கேட்கச்ச கிடைக்கல. ஆனால் இந்த பாசுரங்கள்லாம் பாடினவாளுக்கு ஆண்டாள் என்ன பிரார்த்தனை செய்தாலோ அந்த பிரார்த்தனை கிடைச்சிருமா. இப்போ ஆண்டாளுக்கு எம்பெருமான் பிதாவாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இந்த சேஷி பாவத்திலையும் சொல்றோம், சரீர பாவத்திலையும் இப்படி சொல்ற பொழுது, இப்ப பிதாவா எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு வரைச்ச ஞானத்தை கொடுப்பவனையும் தகப்பன் என்று சொல்லுகிறோம். அப்ப ஞானத்தை கொடுப்பவன் தகப்பனா அப்படின்னா, இந்த ஆண்டாள் அவ முன்னாடி என்னவா இருந்தான்னா பூமி பிராட்டியா இருந்தா. இப்போ பூமி பிராட்டியாக இருக்கும் பொழுது வராக பெருமாள்கிட்ட சொல்றா, அகம்ச சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தமா அப்படிங்கிறா வராக புராணத்துல. அகம்ச சிஷ்யாச்ச, நான் உனக்கு சிஷ்யாக இருக்கிறேன். அப்போ அந்த ஞானத்தை ஊட்டுகிறான் பெருமாள். எம்பெருமான் நம் போன்ற சேத்தனர்களுக்குன்னு இல்லை, பிராட்டிக்கும் அந்த ஞானத்தை கொடுக்குறான். அப்போ என்னன்னா
அப்ப ஞானத்தை கொடுப்பவனும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவனும் பிதா அந்த அந்த பாவத்துலதான் நாம் நினைக்கணும். அப்போ இந்த இடத்துல அகம்ச சிஷ்யாச்சன்னு சொல்றா. அப்புறம் தாசீச்ச பெரிய பிராட்டியும் எம்பெருமானம் இருக்கும் பொழுது இந்த உபகரணங்களை போல, இந்த தாம்பூலங்கள் சந்தனங்கள் உபகரணம் போல நானும் கைங்கரியம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்றா. அப்போ தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தமான்னு கேட்கறா இல்லையா? அப்போ என்னன்னா இந்த கைங்கரியம் வேணும் அவளுக்கு, அதைத்தான் பிரார்த்திக்கிறா. இந்த ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறது முன்னாடியே அவ பூமி பிராட்டியாக இருக்கும் பொழுதே இதெல்லாம் நான் செய்வேனேன்னு கேட்டிருக்கா. அதனால அப்படிப்பட்ட அந்த பிராட்டி சொல்றதுதான் இந்த கடைசி பாசுரத்துல அந்த கைங்கரிய பிரார்த்தனை தான் இது. அப்போ இந்த எம்பெருமானுக்கு பிதாவாகவும் ஆண்டாள் நாச்சியாருக்கு பிதாவாகவும் இருக்கக்கூடியது இல்ல கைங்கரியம். லோகத்துக்கெல்லாம் அதை தாங்கக்கூடியவன் எம்பெருமான். அவன்தான் நமக்கு ரட்சகன், அவன்தான் நமக்கு சேஷி. அப்படி இருக்கச்ச யார்கிட்ட போய் அடையணும்? அவனிடம்தான் நாம் அடைய வேண்டும் என்று இங்க காட்டுறா. அதே போல அவனுக்கும் நமக்கும் இந்த சரீர பாவன் வரைச்சே கூட ஆண்டாள் நாச்சியார் சொல்றது, எம்பெருமான் எல்லாத்துக்கும் அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்ட்டு லோகத்துல எங்கும் வியாபித்து இருக்கான் இல்லையா எம்பெருமான். இப்போ அந்த சரீர பாவம் சொல்லும் பொழுது நாம எல்லாரும் ஜீவாத்மாக்கள்ட்டு இல்லை, எல்லாமே சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னா எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கும். அப்போ எம்பெருமான் எல்லா வஸ்துக்களிலும் ஜனானாம் சர்வாத்மா உள்ளுக்குள்ள உள்நுழைந்து இருக்கான் எம்பெருமான். அப்போ எம்பெருமான் உள்ளுக்குள்ள ஆத்மாவாக இருந்து கொண்டு நம்மை இயக்குகிறான். எந்த பொருள் சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும் எல்லாவற்றிலும் ஆத்மாவாக இருக்கான். அதனால இந்த சரீர பாவம் நமக்கும் அவனுக்கும் 9 விதம் சொல்லும் பொழுது இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த மயிலை கூப்பிடுறதோ, இந்த குயிலை சொல்றதோ, இல்ல பட்டுப்பூச்சிகிட்ட பேசுறதோ, இல்ல முதல் பதிகத்துல சொன்ன மாதிரி மேகத்திட்ட சொன்னாலும் சரி, இல்ல இந்த பதிகத்துல அழகருக்காக இந்த பூக்கள்கிட்ட போய் பேசுறதோ, எதுக்குன்னா வெறும பூக்கள்கிட்ட பேசுறதோ வண்டுகள்கிட்ட பேசுறதோ என்ன காரணம்? எல்லாத்துலயும் எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கிறான். எல்லாம் அவனுக்கு சரீரம் இல்லையா? அப்ப வண்டும் சரீரம், பூ புஷ்பங்களும் சரீரம், மயிலும் சரீரம், குயிலும் சரீரம். அப்ப எங்க பார்த்தாலும் உலகத்துல இருக்கக்கூடிய மலையும் சரீரம், அங்க இருக்கக்கூடிய மரமும் சரீரமா இருக்கு. அப்ப ஆண்டாள் பேசுறது அந்த அழகனுக்கு காதுல விழுமோ இல்லையோ? அதனாலதான் அவ என்ன நினைக்கிறா, அந்த சரீர பாவத்தை உணர்த்துறா. ஏன்னா நாம் கண்ணால ஒரு விஷயத்த பார்க்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணால் பார்ப்பதும் அந்த பகவான். நம்ம எந்த விதத்தை பார்த்தாலும் எல்லா இடத்தையும் நிறைந்து இருப்பவன் இல்லையா? சர்வ வியாபின்னு சொல்லச்ச சக்ஷுச்ச திரஷ்டவ்யஞ்ச நாராயணகா, ஸ்ரோத்ரஞ்ச ஸ்ரோதவ்யஞ்ச நாராயணகா, கிராணஞ்ச கிராதவ்யஞ்ச நாராயணகா, ஜிஹ்வாச்ச ரசயிதவ்யஞ்ச நாராயணகா அப்படின்னு சொல்லச்ச மனச்ச மந்தவ்யஞ்ச நாராயணகா, புத்திச்ச போக்தவ்யஞ்ச நாராயணகா, தாத்தா விதாத்தா கர்த்தா விகர்த்தா திவ்யோ தேவ ஏக ஏவ நாராயணகா அப்படின்ட்டு உபனிஷத் சொல்றது. கண்ணும் காண்பனவும் நாராயணனுக்கு அதீனமே, காதும் கேட்பதும் நாராயணனுக்கு அதீனமே, மூக்கும் முகர்வனவும் நாராயணாதீனமே, நாக்கும் ருச்சிப்பனவும் நாராயணாதீனமே அப்படின்னு சொல்லிட்டு தரிப்பவனும் சிருஷ்டிப்பவனும் செய்பவனும் விகாரம் அடைபவனும் தேவன் நாராயணன் ஒருவனே. அப்புறம் மனமும் நினைப்பனவும் நாராயண அதீனமே, அறிவும் அறிவனவும் நாராயணாதீனமே. இதத்தான் ஆண்டாள் இந்த 10 பாசுரத்துல இந்த பூச்சிக்கு பேசுறதோ இல்ல மலைகிட்ட பேசுறதோ, தன் எதை பார்க்காலும் அந்த பார்க்கிற வஸ்துக்களிடத்தெல்லாம் இவ விண்ணப்பிக்கிறா இல்லையா? இது எல்லாம் என்னத்த சொல்றதுன்னா சரீர பாவத்தை நமக்கு உணர்த்துறா. லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு நமக்கு எப்படி இருக்கு? பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தாங்கேய ரமாபதிகி சுவாமியோதாரா மமாத்மாச்ச போக்தா சாத்தியம் அனுஜிதகான்ட்டு அந்த நவவித சம்பந்தத்துல சொல்லப்பட்ட அந்த பாவத்தை காட்டும் பொழுது சரீர பாவம் இதை நமக்கு காட்டுகிறாள். இப்படி காட்டிட்டு எம்பெருமான் எல்லா இடத்திலும் நிறைந்தவன். அதனால் இந்த அழகரை தான் ஆசைப்படுவது எதனால் என்றால் அவன் வரவில்லை. ஆனாலும் நாம் இந்த வஸ்துக்களிடத்தில் சொன்னால் அந்த எம்பெருமான் அந்தரியாமியாக இருந்து அதை உணர்வான்,
அது மட்டும் இல்லை, எதனால இதை சொல்லணும் ஆண்டாள்னா, இந்த ஆத்மாவானது அவனுக்கு என்றே இருக்க வேண்டும். அதுதான் அனன்யார்க சேஷத்துவம். அது ரொம்ப முக்கியம். இந்த அனன்யார்க சேஷத்துவம் என்பது பகவானுக்கு மட்டுமே, வேறு யாருக்கும் இல்லை. இது கைங்கரிய பண்றதுதான் நம்முடைய புருஷார்த்தம் என்று சொல்லி இந்த இடத்துல கடைசியில பூர்த்தி பண்றா. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் எல்லா ஜீவாத்மாக்களையும் கரையேற்றுவதற்காகத்தான் இந்த நாச்சியார் திருமொழியில் உயர்ந்த தத்துவமான ஆத்மாவும் அவனது சொத்து, எம்பெருமான் சொத்துக்கு உரியவன், இந்த லோகத்தை எல்லாம் அவன்தான் தாங்குகின்றான், அவன்தான் தரிக்கிறான், அவன்தான் நமக்கு தலைவன், நமக்கு அவன்தான் சுவாமி, நமக்கு அவன்தான் பர்த்தா, நாம் எல்லாம் அவனுக்கு பாரியா போல் எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்களோ அந்த பாவம் தான் நமக்கு. அதனால் இந்த ஆத்மவஸ்துவானது அந்த எம்பெருமானைத்தான் அடைய வேண்டும். இந்த ஆத்மவஸ்துவானது அந்த எம்பெருமானுக்கே அற்று தீர்க்க வேண்டும். இந்த ஆத்மவஸ்துவானது அவனுக்கே தொண்டாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய பிறவி பயன் என்று சொல்லி இந்த 10 பாசுரத்துல இந்த அழகரை அடைவது எதற்காக என்றால், எதையெல்லாம் அழகு நாம் கைங்கரியம் செய்தால் அவன் திருமுக மண்டலம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்குமா. ஒரு சேத்தனன் கிடைச்சானே, ஒரு கைங்கரியம் செய்யறானே, ஆகா ஒருத்தன் தயாராயிட்டானேன்ட்டு அவன் முகம் உகக்குமா. அப்படி அவன் முகம் உகந்து 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 எப்பேற்பட்ட ஜீவாத்மாக்களாக இருந்தாலும் இந்த அழகன் என்ன பண்ணுவானா, திருமாலிரும் சோலை மலையில வடக்கத்திக்காரல்ல அதை சாமானியமான ஒரு இடம் நினைச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம். ஆனா எல்லாரையும் தன்வசப்படுத்தணும்ட்டு அந்த எம்பெருமான் இங்க எழுந்தருளி இருக்கான். அப்படிப்பட்ட தேஜோமயமான ஒரு அழகன். ஏன் அழகன் பேர் வச்சிருந்தானா, தன்னை அழகால அந்த திருமேனியை காட்டி மயக்கி எல்லாரையும் நம்ம கிட்ட சேர்த்துக்கணும்ட்டு பண்றான். அப்படிப்பட்டவன் ஆண்டாளின் ஹிருதயத்திலும் புகுந்து ஆண்டாலும் அவனை பெற வேண்டும் என்று இங்க துடிக்கிறா. அதுக்கு மேல இன்னும் பரமபக்தி தலை எடுக்க போறது. ஆனால் இவள் உணர்த்துவது எது என்றால், ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி அந்த ஆத்மஸ்வபாவம், அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம் என்ன, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்றதை காட்டுறதுதான் இந்த நாச்சியார் திருமொழியில உள்ள ஒரு விசேஷ அர்த்தம் என்று பூர்த்தி செய்து, ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நித்தியமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.